எத்தனை பேருடைய உள்ளத்திலே ஜாதி என்கிற பெருமை, பெயருக்கு பின்னால் எப்பொழுது உன் ஜாதி பெயரை நீ எழுதுகிறாயோ நரகம் உனக்கு திறக்கப்பட்டு விட்டது என்று அர்த்தம். ஒரு நாள் உன் ஜாதியை சொல்லிக் கொண்டு மோட்சத்திற்குள்ளே செல்ல முடியாது. ஜாதி தேவனால் உண்டாக்கப்பட்டது அல்ல. வேதம் சொல்லுகிறது, யோதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, உயர்ந்தவன் என்றும் தாழ்ந்தவன் என்றும் இல்லை, கிறிஸ்துவுக்குள்ளே நாம் சமமாய் இருக்கிறோம், எல்லோரும் சகோதர சகோதரிகளாய் இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. எப்பொழுது நீ ஜாதியை பற்றி பெருமையாய் பேசுகிறாயோ நரகம் உனக்கு திறக்கப்பட்டு விட்டது என்பதை அறிந்துகொள். பைபிள்ல அதை சொன்னாங்க, உங்களிலிருந்து கிரேக்கன் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, சுயாதீனன் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, எல்லோரும் இயேசுவுக்குள் ஒன்றாக இருக்கிறீர்கள். கரெக்டுங்களா? கலாத்தியர் 3வது அதிகாரம் 28வது வசனம். ஏன் இதை நான் சொல்றேன்னா, இதுதான் புரட்சியாளர் அம்பேத்கர் கொடுத்த அரசியலமைப்பு சட்டத்தில் இதுதான் அது. பைபிள்ல என்ன சொன்னதோ அதுதான் அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கு. நீ கிரேக்கன் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லைன்னா இங்க நீங்க மனிதர்கள் இருக்கிற சமூகத்தில் எந்த சாதி பாகுபாடும் இல்லைங்கிறத அரசியலமைப்பு சட்டம் வழங்கி இருக்கின்ற நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு உரிமை. மோகன் சி லாசரஸ் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அவர் ஏன்னா கிறிஸ்தவத்துல இப்ப அவர் தான் கொஞ்சம் முக்கியமான ஆள் மாதிரி தெரியுது. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் இன்ன ஜாதி என்று சொல்லும் போது கேட்டுக்கிடுங்க, நான் இன்ன ஜாதி என்று சொல்லும் போது தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட மனிதனை அவமானப்படுத்துகிறாய், அது சாபமாய் மாறும் அப்படிங்காரு. அப்போ நீங்க பேருக்கு பின்னால ஜாதி பேரை சேர்த்திருக்கீங்க, நீங்க ஒரு கிறிஸ்தவர், அது சாபமாய் மாறும் அப்படிங்கறது போல சொல்லியிருக்காங்க. நானும் சேர்த்திருக்கேன், ஆனா சாபமாய் மாறுங்கன்னு எனக்கே பயமா இருக்கு. நீங்க இதை கொஞ்சம் தெளிவுபடுத்தினா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இந்த வசனம் பைபிள்ல கிடையாது. இது பைபிள்லே கிடையாது. நான் இதுவரைக்கும் பைபிளோட தான் ஒரு பிரசங்கம் பண்ணிட்டு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். தன்னிச்சையாக அவரே வசனத்தை உருவாக்கிடுவாரு. சரி, உருவாக்கி அவரே மக்களை எப்படி ஏமாத்தலாம், கிறிஸ்தவர்களை ஏமாத்தலாம், அந்த நோக்கத்துலதான் அவரு பேசிட்டு இருக்கிறாரு. இது பைபிள் இல்லாத வசனத்தை எடுத்து மக்களை ஏமாத்திட்டு இருக்கிறாரு. எதனால அவர் ஏமாத்தணும்? அவரோட தொழில் தர்மம். இப்ப நம்மளாம் ஒரு தொழில் பண்ற மாதிரி இதுதான் ஒரு தொழில் தான் பண்றாரு. சரி, அவ்வளவுதான் ஒரு பைபிள் உள்ள வசனம். இவரு கடவுள் கிடையாது. இவரு தன்னைத்தானே கடவுளா நினைச்சுக்கிட்டு தன்னைத்தானே ஒரு வசனங்களை உருவாக்கி இவரு அப்படியே கிறிஸ்தவ புதுசா ஒரு மார்க்கத்தை உருவாக்கிட வேண்டியது. இப்ப என்னன்னா, இப்ப நான் இன்ன சாதி என்று சொல்லும் போது தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட மனிதனை அவமானப்படுத்துகிறாய், அது சாபமாய் மாறுங்கிறார். அதாவது நான் இன்ன சாதின்னு சொன்னாலே அது சாபமாய் மாறுங்கிறாரு. அப்ப இந்த கிறிஸ்தவ மார்க்கத்தை உருவாக்குனவர் இவரு கிறிஸ்தவ மார்க்கத்தை உருவாக்கல. இவரு இப்ப சமீபத்துல அவங்க அம்மா அப்பா கூட கிறிஸ்தவனாகல. இவரு எப்படியோ இடையில பூந்துட்டாரு கிறிஸ்தவர்னுட்டு. இப்ப ஒரு தலைமுறை கூட கிடையாது. ஆமா, கிடையாது. இவரு எல்லா மக்களை ஏமாத்தி எப்படியோ வந்துட்டாரு. இந்த கிறிஸ்தவ மதத்தை உருவாக்குனவர் கிறிஸ்தவ முந்தி வந்தவங்களா, கிறிஸ்தவத்துக்கு பிந்தி வந்தவங்களா? கிறிஸ்து பிறப்பதற்கு முன் வந்த பிறப்பதற்கு கிறிஸ்து பிறந்து அவரு மரித்து உயிர் தெழுந்த பிறகு கிறிஸ்தவ மார்க்கம் உருவாக்கப்பட்டது. இந்த கிறிஸ்தவ மார்க்கத்தை உருவாக்குனவர் சொல்றாரு, அவரு தன்னைத்தான அவரு பவுல் சொல்றாரு. பவுல் சொல்ற கிறிஸ்தவ அப்போஸ்தலர்கள், அதாவது கிறிஸ்தவ அப்போஸ்தலர்கள். அதுல பவுல் சொல்றாரு, தன்னைத்தான ஒரு அறிமுகப்படுத்துறாரு. எப்படின்னா, ரோமர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல, நானும் ஆபிரகாமின் சந்ததியிலும் பென்மியன் கோத்திரத்திலும் பிறந்த இஸ்ரவேலன்கிறார். அவரு தன்னைத்தான அறிமுகப்படுத்துறாரு. பவுல் எப்படின்னா கிறிஸ்தவ மதத்தை உருவாக்குனவங்க ஒருத்தர். அவரே தன்னுடைய அடையாளத்தை சொல்றாரு. நானும் ஆபிரகாமின் சந்ததியிலும் பென்யமீன் கோத்திரத்திலும் பிறந்த இஸ்ரவேலுங்கிற. பென்யமீன் கோத்திரம்னா 12 கோத்திரம். இஸ்ரவேல் கோத்திரம் 12 கோத்திரம். இந்த 12 கோத்திரத்துல ஒரு கோத்திரம் பென்யமீன் கோத்திரம். அந்த பென்யமீன் கோத்திரத்துல பிறந்ததுனால அவர் சொல்றாரு, நானும் ஆபிரகாமின் சந்ததியிலும் பென்யமீன் கோத்திரத்திலும் பிறந்த இஸ்ரவேலுங்கிற. அப்ப தன்னைத்தானே ஒரு கோத்திரத்தின் பேரை சொல்லி அறிமுகப்படுத்துறாரு. அப்ப அவர் என்ன சபிக்கப்பட்டவரா? ஆமா, அவர் எப்படி சபிக்கப்பட்டவரா முடியும்? அதாவது அடுத்தால அவரு சொன்ன மாதிரி நானும் சொல்றேன். நான் யாருன்னு சொல்றேன், இனி அறிமுகப்படுத்துறேன். நான் 7 சப்த கன்னிகளின் சந்ததியிலும் நாடார் கோத்திரத்திலும் பிறந்த தமிழன் சொல்றேன். இதுல என்ன தப்பு இருக்கு? கண்டிப்பா இது தப்பே கிடையாது. உங்களுடைய அடையாளம் இதுதானே. என்னோட அடையாளத்தை நான் சொல்றேன். அடுத்தால அப்போஸ்தலர் 2:29 பேதுரு சொல்றாரு. பேதுரு ஒரு அப்போஸ்தலர் தான். கிறிஸ்துவ மதத்தை உருவாக்குனவர் கிறிஸ்துக்கு அப்புறம் அவர் சொல்ல தாவீது கோத்திரத்தின் தலைவனுங்கிறார்.
தாவீத வந்து கோத்திரங்களில் 12 கோத்திரத்துக்குமே ஒரு தலைவர். தாவீது கோத்திரத்துல பிறந்தவர் தான் இயேசு, அப்படிதானே? தாவீது கோத்திரத்தை பிறந்த இயேசு. ஆனா அவர் வந்து தாவீது வந்து யாருன்னா 12 கோத்திரத்தில் ஒரு கோத்திரத்தை சேர்ந்த யூதா கோத்திரம். இந்த யூதா கோத்திரத்தில் பிறந்தவர் தான் தாவீது ராஜா. அவர் யூதர் என்று அழைக்கப்படுவார். அப்ப அந்த அவர் வந்து தாவீத வந்து ஒரு கோத்திரத்தின் தலைவர்ங்கிறார். 12 கோத்திரத்துக்கும் தலைவனாக ஒரு ராஜாவா இருந்தாரு. அதனால கோத்திரங்களின் தலைவர்ங்கிறார் தாவீத. கோத்திரத்தின் அந்த காலத்துல கோத்திரத்தின் தலைவர், சங்கத்தின் தலைவர், ஜாதி சங்கத்தின் தலைவர். அப்ப ஜாதி சங்கத்தின் தலைவர்னா அப்ப என்ன, அவர் தவிக்கப்பட்டவரா? சரி. அதுக்கு அடுத்து அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல முதல் ராஜாவாக பெனிமின் கோத்திரத்தனாகிய சவுலை 40 வருஷங்களாக கொடுத்தார்னு எழுதியிருக்குது. முதல் ராஜாவாக பெனிமின் கோத்திரத்தானாகிய சவுலை 40. எதுக்காக பெனிமின் கோத்திரம்னா என்னன்னா 12 கோத்திரத்துல ஒரு கோத்திரம் பெனிமின் கோத்திரம். அந்த பெனிமின் கோத்திரனாகிய சவுல், எதுக்காக பெனிமின் கோத்திரனாகிய சவுல்னு சொன்னவரு? அவரும் வெறும் சவுலை கொடுத்தார் அப்படின்னு சொல்லி எதுக்காக கொடுத்தாருன்னா இந்த இஸ்ரேல் மக்களை வழிநடத்துறதுக்கு, இஸ்ரேல் மக்களுக்கு ராஜாவாக தேர்ந்தெடுத்தார். இத சவுலை தேர்ந்தெடுத்தாங்க. அப்ப சவுலை தேர்ந்தெடுத்தான்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே. இந்த பெனிமின் கோத்திரத்தனாகிய சவுலன் எதுக்கு சொல்லணும்? அவங்களோட அறிவுப்படுத்தலாம். ஒரு மனிதனுடைய ஜாதி வந்து அவனுடைய பிறப்பில இருந்து உருவாக்கப்படுது. கரெக்ட். அப்போ அதனாலதான் ஒரு மனிதனோட அடையாளத்தை சொல்றது தப்பு இல்லையா? இதுல தப்புன்னு சொல்லி அவரோட காரணத்தை, அவர் சொல்ற காரணம் நோக்கம் எல்லாம் வேற. யாரையோ ஏமாத்துறதுக்காக, யாரையோ ஏமாத்தி யாரையோ எதையோ மறைக்கிறதுக்காக, யாரையோ சந்தோஷப்படுத்துவதற்காக, தன்னுடைய அடையாளத்தை மறைப்பதற்காக சிலர் அலைகிறார்கள். அவர்களை சந்தோஷப்படுத்துவதற்காக இப்படி சொல்றாரு தவிர வேற. அதாவது இப்போ நீங்க பேசுனதுல எனக்கு கொஞ்சம், அதாவது 100% ஒரு 20% கொஞ்சம் தெளிவா இருக்குங்களேன். அடுத்தது அவர் இன்னொன்னு ஒண்ணு பேசியிருந்தாரு. நான் இன்னைக்கு உங்களை அண்ணன் இன்னைக்கு நான் விடுறதா இல்ல. இன்னைக்கு நானும் பல கேள்விகளுக்கு எனக்கும் பதில் தேவை. உங்களுக்கும் நீங்க அதை தெளிவடைஞ்சுக்கலாம் நான் நினைக்கிறேன். அதாவது அடுத்தது என்ன பேசியிருந்தாப்லன்னா, தேவன் எவ்வளவாய் சாதி அருவருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள முடிகிறது அப்படின்னு இருந்தாரு. கேளு, அதாவது தேவன் எவ்வளவாய் ஜாதி அருவருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள முடிகிறது. இது எந்த வசனத்துல இருக்கு? இதுவும் பைபிள்ல கிடையாது. பைபிள்ல கிடையாது. இது பைபிள்ல கொடுமை சார் இது. சரி, இத பத்தி நீங்க என்ன சொல்ல வரீங்க? இது யார்? அதாவது ஜாதி அப்படின்னா, ஜாதி அவர் வந்து தேவன் எவ்வளவாய் ஜாதியை அருவருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள முடிகிறதுங்கிறது. ஜாதியை அருவருக்கிறார் கடவுள். தேவன் வந்து ஜாதியை அருவருக்கிறாருங்கிறார். இதான் நம்மளுக்கு பாயிண்ட். அவர் சொன்னதுல ஒரு பாயிண்ட் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. என்னன்னா, ஜாதியை அருவருக்கிறார், தேவன் ஜாதியை அருவருக்கிறார். நான் சொல்றேன் இல்ல, இது அவர் தன்னைத்தானே அருவருக்கிறார்னு சொல்லி அவர் உருவாக்கிக்கிட்டாரு வசனத்தை. பைபிள் வந்து ஜாதி அருவருக்கல, தேவன் கர்த்தரும் ஜாதி அருவருக்கல. கர்த்தர் வந்து வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தர் வந்து ஜாதியை உருவாக்குகிறாருன்னா பைபிள் சொல்லு. அதாவது ஜாதினா மக்களை குறிக்குது, கோத்திரத்தை குறிக்குது. ஜாதி என்றால் மக்களை குறிக்கிறது, கோத்திரத்தை குறிக்கிறது, ஒரு குடும்பத்தை குறிக்குது, ஒரு இனத்தை குறிக்குது. அப்ப இவர் வந்து எல்லாத்தையும் இதெல்லாம் மக்களையும் இனத்தையும் கோத்திரத்தையும் அருவருக்கிறாரா, குடும்பத்தையும் அருவருக்கிறாரா கடவுள்? இல்லையே. அப்ப ஜாதி அருவருக்கிறாருன்னு சொல்றது எவ்வளவு பெரிய தப்பு இது. இப்போ பைபிள் வசனத்துக்கு நம்ம போவோம். அவரை மாதிரி நம்ம தனியா வசனத்துக்கு போக வேண்டாம். பைபிள் பிரகாரம் நம்ம பதில் சொல்லுவோம். ஆதியாகமம் 17:6 கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொல்லுகிறார், உன்னை மிகவும் அதிகமாய் பலுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன், உன்னிடத்தில் இருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். பாத்துக்கிடுங்க, உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன், உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள் சொல்றாரு. இப்ப ஜாதிகளை யாரு உருவாக்குறார்? கர்த்தர் உருவாக்குறாரு. இப்போ கர்த்தர் உருவாக்கிட்டு, கர்த்தர் சொன்னது போல உருவாக்குனது போல பெனிமின் கோத்திரத்துல இருந்து சவுல ராஜாவாக்குறாரு. அதுக்கப்புறம் யூதர் கோத்திரத்துல இருந்து தாவீத ராஜாவாக்குறாரு. அப்போ அவர் சொன்னது போல அவரு ராஜாவாக்கிட்டாரு. ஜாதிகளை உருவாக்குவேன், உங்கள் அதுல இருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். எப்படி ஜாதிகள் உருவாக்கிறார்கள், அதுல இருந்து ராஜாக்கள் தோன்றுகிறார்கள் பைபிள் எழுதி இருக்குது, தெளிவா எழுதி இருக்குது. அப்ப ஜாதினா கோத்திரம், ஜாதி, மக்கள், இனம் எல்லாமே ஒண்ணுதான். அப்புறம் அடுத்து என்னாகமம் 1ஆம் அதிகாரம் 2-3-4 கொஞ்சம் வாசிங்க பாப்போம். வாசிக்கவா? வாசிங்க. என்னாகமம் 2-3 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் 4 என்ன எழுதியிருக்குன்னு பாப்போம். அதாவது, நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரின் முழு சபையா இருக்கிற அவர்கள் பிதாக்களுடைய வீட்டு வம்சங்களில் உள்ள புருஷர்களாகிய சகல தலைகளையும் பேர் பேராக எண்ணி தொகையேற்றுங்கள். இஸ்ரவேலிலே 20 வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்துக்கு புறப்படத்தக்கவர்கள் எல்லோரையும் அவர்கள்
சேனைகளின்படி நீயும் ஆரோனும் எண்ணி பார்ப்பீர்களாக. ஒவ்வொரு கோத்திரத்துக்கு ஒவ்வொரு மனிதன் உங்களுடைய இருப்பாயனாக. அவன் தன் பிதாக்களின் வம்சத்துக்கு தலைவனாக இருக்க வேண்டும். தெளிவா இருக்கு. அப்போ கோத்திரத்தை யாரு உருவாக்குனா? கர்த்தர். கர்த்தர் உருவாக்கி அதுக்கு தலைவரை தேர்ந்தெடுக்கிறார். இன்னைக்கு ஜாதி சங்க தலைவரை கர்த்தர் தான் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அப்ப இவரு என்ன சொல்றாரு? ஜாதிகளை தேவைங்கிறது அருவருக்கிறார் சொல்றாரு. ஜாதி சங்கத்தை உருவாக்கி தலைவரையும் கர்த்தர் தான் தேர்ந்தெடுக்கிறார். 2 கேள்விக்கு நல்ல பதில் கிடைச்சிருக்கு. இன்னும் ஒரு கேள்விதான், தயவு செய்து எனக்கு இதுவும் கொஞ்சம் தெளிவுபடுத்துறீங்கன்னா. எனக்கு ஒரு சந்தேகம் தெரிஞ்சு, நம்ம மக்களுக்கும் நிறைய பேர் சந்தேகம் இருக்கலாம், அவங்களும் கொஞ்சம் தெளிவடைஞ்சுடுவாங்க. அதாவது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, 3வது என்ன சொல்லியிருந்தாங்க, எதுக்கு நம்ம இவரை சொல்லுதோம்? ஏன்னா இவரு தான் இப்போ புதுசா நிறைய இப்படி பேச ஆரம்பிச்சிருக்காரு. இவரை பார்த்து இப்ப பல போதர்கள் பேசுறாங்க. சோ இவருக்கு நம்ம பதில் கொடுத்தாலுமே பல போதர்கள் கொடுத்த மாதிரி தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது இப்போ இவர் என்ன 3வது பேசியிருந்தாருன்னா, ஒரு கிறிஸ்தவனுக்கு ஜாதி உணர்வு இருக்கக்கூடாது. அதாவது கிறிஸ்தவனா இருந்துட்டா அவனுக்கு ஜாதி உணர்வு இருக்கக்கூடாதாம். ஜாதி உணர்வுடன் இருப்பவன் கிறிஸ்தவனே அல்ல. ஜாதி உணர்வுடன் இருந்தால் அவன் கிறிஸ்தவனே அல்ல. உனக்கு மோட்சத்திலும் இடமில்லை என்கிறார் அப்படின்னு இவர் சொல்லுறாரு. அதாவது அண்ணன் ஜாதி உணர்வோட ஜாதி சங்கத்துல இருக்கிற ஒரு கிறிஸ்தவர் அப்படின்னா அண்ணனுக்கு இடம் இல்லையா? ஏன்னா நானும் ஜாதி பேரோட தான் இருக்கேன், ஜாதி பற்றுள்ளவன், எனக்கும் இடம் இல்லையா? நீங்களும் நிறைய பேர் இருப்பீங்க, உங்களுக்கும் இடம் இல்லையா? சோ இத நம்ம பைபிள் பிரகாரம் என்ன அப்படின்னுட்டு அண்ணன்ட்ட கேட்டு தெளிவுபடுத்திக்கிடுவோம். சொல்லுங்கண்ணே. இதுவுமே பைபிள்ல இல்ல, இந்த வசனமும் பைபிள்ல கிடையாது. இந்த வசனமும் பைபிள்ல பாத்துக்கிடுங்க மக்களே. இந்த வசனம் பைபிள்ல கிடையாது. அவர் இஷ்டத்துக்கு அவர் பேசிடுவாரு. அவருக்காக உருவாக்கிக்கிட்டார் வசனத்தை. புது மார்க்கத்தை அவர் உருவாக்கிட்டு போறாரு. பைபிள் இல்லாததை பிரசங்கம் பண்ணாரு. அப்படின்னா அவர் ஏதோ புது மார்க்கத்தை நோக்கி போய்கிட்டு இருக்காரு. சரி. இப்ப இதுல பைபிள் என்ன சொல்லுது? வேத புத்தகம் என்ன சொல்லுது நம்ம பாக்கணும். அவரை விட்டுருங்க, அவரை தெருல விட்டுருங்க. யோவான் 4:22 யோவான் 4:22 இயேசு கிறிஸ்து சொல்றாரு, ரட்சிப்பு யூதர்கள் வழியாக வந்ததுன்னு சொல்றாரு. யார் சொல்றாரு அப்படி ரட்சிப்பு யூதர்கள் வழியாக வந்ததுன்னு? ரட்சிப்பு என் வழியாக வந்ததுன்னு சொல்லலாம், ரட்சிப்புக்கு தேவன் வழியாக வந்ததுன்னு சொல்லலாம், ரட்சிப்பு கர்த்தர் வழியாக வந்ததுன்னு சொல்லலாம், ஆபிரகாம் வழியாக வந்து தாவீது வழியாக சொல்லலாம். ரட்சிப்பு யூதர்கள் வழியாக வருதுன்னு சொல்றாரு. எதுக்கு வந்து ஒரு ஜாதி வழியா வந்தது. யூதர் 12 கோத்திரத்துல ஒரு கோத்திரம், அந்த கோத்திரத்தின் வழியாக தான் வந்தது. ஒரு ஜாதியை தான் மேன்மைப்படுத்தி. அதாவது 12 கோத்திரத்திலுமே இப்ப 10 பேர் இருக்காங்கன்னா 10 பேர்ல நான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் எடுத்தோம்னா நான் பெருமை தானே? பெருமை கண்டிப்பா. அப்போ அதுல 12 கோத்திரத்துல ஒரு கோத்திரம் யூதா கோத்திரம். யூதா கோத்திரத்துல பிறந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. அவர் யூதா கோத்திரத்துல பிறந்தவங்களை யூதர்கள் என்று அழைக்கிறார்கள். அப்ப யூதர்கள் வந்து இயேசு கிறிஸ்து ஒரு யூதர் கோத்திரத்தை சேர்ந்தவர். அப்ப இந்த 12 கோத்திரத்தார்லயும் எங்க கோத்திரத்தின் வழியாக தான் ரட்சிப்பு வருது. மீதி 11 கோத்திரம் ரட்சிப்பு அடையணும்னா எங்கள் கோத்திரத்தின் வழியாக தான் உங்களுக்கு ரட்சிப்பு கிடைக்குது. இயேசு அதுல பிறந்தாரு. என் வழியாக ரட்சிப்பு வருது, எங்க கோத்திரங்கள் வழியாக ரட்சிப்பு வருதுன்னு சொல்றாரு. அப்ப அவருக்கு வந்து பைபிள்ல இருக்குது ரட்சிப்பு யூதர்கள் வழியாக வந்து சொல்றாரு. எதுக்கு சொல்லணும்? அவருக்கு கோத்திரத்தின் மேல உணர்வு இருக்குது, பற்று இருக்குது. இருந்தனாலதான் சொல்றாரு. அது சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே. கண்டிப்பா. அதாவது அவருக்கு கோத்திரத்தின் மீது உணர்வு இருக்குது, அவர் ஜாதி மீது அவருக்கு ஜாதி மீது உணர்வு இருக்குது, குடும்பத்தின் மீது உணர்வு இருக்குது, தன் இனத்தின் மீது உணர்வு இருக்குது. தன் ஜாதி மீது, குடும்பத்தின் மீது, இனத்தின் மீது உணர்வு இருக்கிறதுனாலதான் அவர் அப்படி சொல்றாரு. அப்ப இவரு ஜாதி மீது உணர்வு இருக்கிறவன் கிறிஸ்தவன் இல்லைங்கிறாரு. இப்ப என்ன பிரச்சனைனா, இப்ப இயேசு கிறிஸ்துவ சில கள்ளப்போதர்கள் பார்த்துட்டு இந்த வசனத்தை கேட்டுட்டு, ஆமா அவர் இயேசு கிறிஸ்து சொல்லிட்டாரு, அதெல்லாம் செல்லாது, அவர் கிறிஸ்தவரே இல்லைன்றவானுங்க இந்த பயிலுவார். இந்த பயிலுக்கு மக்களே போலி மத போதர்கள் வந்து இயேசுவே கிறிஸ்தவரே இல்லைன்றாங்களா? சோ அதனால ஏன் அப்படின்னா, இந்த கிறிஸ்துவ மார்க்கம் உருவாக்கப்பட்டது இயேசு கிறிஸ்து பிறந்து அவருடைய பாடுகளை அனுபவிச்சு அவர் மரித்து உயிர் தெழுந்த பிறகுதான் அப்போஸ்தலர்களால இந்த கிறிஸ்துவ மார்க்கம் உருவாக்கப்பட்டது. அப்போ இயேசு கிறிஸ்து கிறிஸ்தவர் இல்லைன்றவானுங்க ஒரேடியா. அவரு அது நம்புறதுக்கு மக்கள் இருக்கிறதுனால அவர் சொல்லலாம். அப்போ அதுக்காக இந்த கிறிஸ்தவ மார்க்கத்தை உருவாக்குனவர் நம்ம என்ன சொல்றோம் அதையும் பார்த்தோம். அவருக்கு பற்று இருக்கான்னு பார்ப்போம். இயேசுக்கு பற்று இருந்ததுன்னா அது தப்புன்னு சொல்லுவானுங்க. ஆனா இப்ப அந்த மார்க்கத்தை உருவாக்குனவர் யாரு? அப்போஸ்தலர்கள். அப்போஸ்தலர்கள்ல ஒருத்தர் வந்து பவுல். இந்த பவுல் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். அவருக்கு பற்று இருந்தா இருக்கா இல்லையா அப்படின்னா பைபிள் சொல்லுது. பைபிள் இருக்கா? நம்ம பைபிள்ல தெளிவா இருக்குது. ரோமர் 11ஆம் அதிகாரம் 13-14 அப்போஸ்தலர் பவுல் வந்து சொல்றாரு, புறஜாதியாகிய உங்களுடன் பேசுகிறேன், புறஜாதிகளுக்கு நான் அப்போஸ்தலராய் இருக்கிறதினாலே என் இனத்தாருக்குள்ளே நான் வைராக்கியத்தை எழுப்பி அவர்களில் சிலரை இரட்சிக்க வேண்டும் என்று என் ஊழியத்தை மேன்மைப்படுத்துகிறேன். அவர் ஊழியம் பண்றதுக்கு காரணமே அவருடைய இனத்தாரை
இனத்தார் இடத்துல வைராக்கியத்தை எழுப்பி அவர்கள் சிலர் ரட்சிக்க வேண்டும் தான் ஊழியமே பண்றார் பவுல். அப்ப அவருக்கு எவ்வளவு உணர்வு இருக்கு அவருடைய கோத்திரத்தின் மேல, அவர் இனத்தார் மேல, ஒரு இனத்தின் மேலேயும் கோத்திரத்தின் மேலேயும் அவருடைய ஜாதியின் மேலேயும் எவ்வளவு உணர்வு இருந்தா அப்படி சொல்லுவாரு. இயேசு கிறிஸ்துவோட அதிகமா உணர்வு அவருடைய சீசர்களுக்கு இருக்குது. அதனாலதான் அவர் சொல்றாரு, புறஜாதியாகிய உங்களுடைய புறஜாதிகள்னா யாரு? புறஜாதிகள்னா இஸ்ரவேல் கோத்திரத்தில் இல்லாதவர்கள் புறஜாதிகள். அப்ப புறஜாதிகிட்ட பிரசங்கம் பண்ணும்போது அப்படி சொல்றாரு, இவ்வளவு தூரம் தெளிவா சொல்றாரு, என் இனத்தாருக்குள்ளே நான் வைராக்கியத்தை எழுப்பி அவர்களில் சிலர் ரட்சிக்க வேண்டும் என்று என் ஊழியத்தை மேன்மைப்படுத்துகிறேன். அப்ப அவர் என்ன மோட்சத்துல அவருக்கு இடம் இல்லையா? அவர் மோட்சத்துக்கு போக மாட்டாரா? அவர் கிறிஸ்தவர் இல்லையா? கிறிஸ்தவ மார்க்கத்தை உருவாக்குனவர் கிறிஸ்தவர் இல்லையா? கிறிஸ்தவ மார்க்கத்தை இவரா உருவாக்குனாரு. அவரை கிறிஸ்தவன் சொல்லி இவருக்கு என்ன தகுதி இருக்குது? அதாவது இப்ப இவ்வளவு தொகுல உங்களுக்கு எல்லா அண்ணன் பேசியிருக்காங்க. எல்லாமே பைபிள் உள்ள வசனத்துல ஜாதிக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்கிறத பத்தி தான் தெளிவா சொல்லியிருக்காங்க. அதாவது இவரு என்ன சொல்லியிருக்காருன்னா, உனக்கு மோட்சத்தில் இடம் இல்லை, கிறிஸ்தவன் பேரை சொன்ன அப்படி ஜாதி பேரை சொன்னாலே மோட்சத்தில் இடங்கிறது போல ஒரு கட்டுக்கதையை அவுத்து விட்டு இருக்காரு. நீங்க பாத்துருப்பீங்க, எனக்கு 25% எனக்கு ஒரு தெளிவு கிடைச்சிட்டு ஜாதி இருக்குங்கிறத அப்படி முத்திர குத்துற மாதிரி எனக்கு மனசுல உட்காந்துட்டு, அதாவது இப்போ இப்படி மோகன் சிலாசரஸ் இப்படி சறுக்கணும் இப்படி ஒரு பல போதகர்கள் இப்போ ஜாதியே இல்ல அப்படிங்கிறது போல பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காங்க, பைபிள் இல்லாத வசனத்தை சொல்லி. சோ இவங்களுக்கு தண்டனை உண்டா இல்லையா? பைபிள் இல்லாத பிரசங்கம் பண்றவங்களுக்கு தண்டனை இருக்கா இல்லையா அப்படிங்கறது நான் அண்ணன்ட்ட கேட்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா அண்ணன் தான் பைபிளை கரைச்சி குடிச்சிருக்காங்க. சோ அதனால நமக்கு நல்ல பதில்கள் கிடைக்கும். நீங்க என்ன நினைக்கீங்க, இவங்களுக்கு தண்டனை இருக்கா இல்லையா பைபிள் இல்லாத பிரசங்கம் பண்றதுனால? அதாவது வேத புத்தகம் என்ன சொல்லுதுன்னா, கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல, நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன் சொல்றார். அதாவது பைபிள்ல இல்லாத பிரசங்கம்னா அவங்க சபிக்கப்பட்டவங்க. அதாவது இப்ப மோகன் சிலாசர் சொல்ற வசனங்கள் எதுவுமே பைபிள்ல இல்ல. அவர் ஜாதிக்கு புறம்பா பேசிருக்கிறாரு. அதனால அவர் சபிக்கப்பட்டவர் தான் வேத புத்தகம் சொல்லுது. இந்த வசனத்தை கண்டிப்பா எல்லாருமே நோட் பண்ணுங்க. ஏன்னா பைபிள்ல இல்லாதத பிரசங்கம் பண்ணா அவங்க சபிக்கப்பட்டவங்க, பெரிய தண்டனை இருக்கு அப்படிங்கறது போலதான் பைபிள் சொல்லுது. ஏன்னா அப்படி இருந்தும் எதனால இவங்க இப்படி பிரசங்கம் பண்ணதாங்கிறத நமக்கு தெரியல. அதாவது நிறைய பதில் கிடைச்சிச்சு. ஆனா ஏன்னா நான் இன்னும் எதிர்பார்க்க, அதாவது கிறிஸ்தவத்துல ஜாதி இருக்குங்கிறது நீங்க ஒரு 50% கொடுத்துருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் இருக்கும் நான் எதிர்பார்க்கேன். வேற எதுவும் இருந்தா கொஞ்சம் வசனம் சொன்னா நம்ம மக்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். மக்களுக்குன்னு மட்டும் இல்ல, நானும் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிடுவேன். அதாவது கிறிஸ்தவத்துல ஜாதி இருக்குதுன்னு பல ஆதாரங்கள் இருக்குது, நூற்றுக்கணக்கான ஆதாரங்கள் இருக்குது. நம்ம எல்லாத்தையும் நம்ம எதை இருக்காலும் பைபிள் எடுத்தாலே ஜாதினா என்னது? முதல்ல ஜாதினா மக்களை குறிக்குது, கோத்திரத்தை குறிக்குது, குடும்பத்தை குறிக்குது, தன் இனத்தை குறிக்குது. இந்த பைபிள்ல எழுதியிருக்கிறது எல்லாமே தன் இனத்தையும் கோத்திரத்தையும் மக்களை பற்றி தானே எழுதியிருக்குது. அப்ப எப்படி ஜாதி இல்லைன்னு சொல்ல முடியும்? எல்லாமே பைபிள்ல எழுதியிருக்கிறது எல்லாமே இனத்தையும் மக்களையும் கோத்திரத்தையும் குடும்பத்தையும் குறித்து தான் பேசுது. அப்ப ஜாதி இல்லையா? ஜாதினா என்னது? இதான ஜாதி இருக்கிறனால அந்த குலம் கோத்திரம் நம்ம தெரிய வருது. இதான இப்போ பைபிள் வேத புத்தகம் என்ன சொல்லுதுன்னா, ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல, இவர்களால் ஜாதிகளுடைய தீவுகள் அவனவன் பாஷையின்படியையும் அவரவர்கள் கோத்திரத்தின்படியையும் ஜாதியின்படியையும் வேறு வேறு தேசங்களாக பகுக்கப்பட்டன. ஜாதிகளின்படியும் வேறு வேறு தேசங்களாக பகுக்கப்பட்டன. அதாவது பாஷையின்படியையும் அர்த்தம் என்ன? மொழியின்படியாக தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, அதாவது தமிழ் பேசுறவங்க எல்லாம் ஒரு தேசமாக இருக்காங்க, தெலுங்கு பேசுறவங்க ஒரு தேசமா இருக்கிறாங்க, மலையாளம் பேசுறவங்க ஒரு தேசமா இருக்கிறாங்க. மொழியின்படியாக பிரிக்கப்பட்ட பிறகு அந்த தேசம் முதல்ல மொழியாக பிரிக்கப்பட்ட பிறகு கோத்திரங்களாக பிரிக்கப்பட்டிருக்குது. அதாவது உதாரணத்துக்கு நம்ம நாட்டுல தமிழ்நாடு தமிழ் பேசுறவங்களுக்கு கூட தமிழ்நாடாக பிரிக்கப்பட்டிருக்கு மொழியின் பிறகு. அப்புறம் அந்த தமிழ்நாட்டுல எத்தனை கோத்திரங்கள், நாடார் கோத்திரம், தேவர் கோத்திரம், வன்னியர் கோத்திரம், கவுண்டர் கோத்திரம், லிங்கத்தார் கோத்திரம், தேவதார் கோத்திரம், எல்லா கோத்திரங்களும் அதான் பைபிள்ல அந்த காலத்துல இருந்து அத தெளிவா எழுதி இருக்குது. வேறு வேறு தேசங்களாக பகுக்கப்பட்டன. ஜாதிகளின்படியையும்
வேறு வேறு தேசங்களாக பகுக்கப்பட்டன. அப்ப என்ன தெளிவா எழுதிருக்கு ஜாதி இருக்குது அப்படின்ட்டு. ஜாதிகள் படிதான் தேசங்கள் பகுக்கப்பட்டிருக்குது. இதுக்கு மேல என்ன வேணும்? அடுத்தல ஆதியாகமம் 17:6 கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொல்றாரு, உன்னை மிகவும் அதிகமாய் பலுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன், உன்னிடத்தில் இருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். அதாவது உன்னை மிகவும் அதிகமாய் பலுக பண்ணி உன்னிடத்திலிருந்து ஜாதிகளை உண்டாக்குவேன்னு சொல்றாரு. இவரு ஜாதி இல்லைங்கிறாரு, ஜாதி இல்லைங்கிறாரு, கோத்திரம் இல்லைங்கிறாரு, குடும்பம் இல்லைங்கிறாரு, இனம் இல்லைங்கிறாரு, இப்போ உண்டாக்குவேன்னுங்கிறாரு. அடுத்தல அவர் சொன்னது போல 2 ராஜாக்களை உண்டாக்குனாரு. என்ன சொல்றாரு? உன்னிடத்தில் இருந்து ராஜாக்களை தோன்றுவார்கள் சொல்றாரு. கர்த்தர் சொன்னது போல 2 ராஜாக்கள் தோன்றுகிறாரு. ஒருத்தர் பென்யமீன் கோத்திரனாகிய பவுல், இன்னொருத்தர் தாவீது, யூதர் கோத்திரத்தை சேர்ந்த தாவீது. அப்போ ஜாதியை உன்னிலிருந்து ஜாதிகளை உண்டாக்குவேன், ராஜாக்கள் தோன்றுவார்கள். ஜாதின்னு எழுதியிருக்குது, இங்க கோத்திரம் எழுதியிருக்குது. ரெண்டுமே ஒண்ணுதான். ஜாதி கோத்திரம் எல்லாம் ஒன்னாதான் காமிச்சிருக்கு பைபிள்ல. அப்போ ஜாதிகள் இருக்குதுன்னு தெளிவாகுது. அடுத்தத ஆதியாகமம் 24 அதிகாரம் 3-4 வசனத்தை படிங்க. படிக்கவா? நான் குடியிருக்கிற கானானியருடைய குமாரத்துகளில் நீ என் குமாரனுக்கு பெண் கொள்ளாமல், நீ என் தேசத்துக்கும் என் இனத்தாரிடத்திற்கும் போய் என் குமாரனாகிய ஈசாக்குக்கு பெண் கொள்வேன் என்று வானத்துக்கு தேவனும் பூமிக்கு தேவனுமாகிய கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு கொடுக்கும்படிக்கு நீ உன் கையை என் தொடையின் கீழ் வை என்றார். அவர் தன் இனத்துலதான் பெண் எடுக்கணும்னு சொல்றாரு. அதாவது ஜாதி இருக்குதுங்கிறதுக்காக அவர் தன் இனத்துலதான் பெண் எடுக்கணும், இனத்துலதான் பெண் எடுக்கணும்னு ஒரு பெண் எடுக்கிறதுலயுமே ஜாதி இருக்குன்னு ஒரு நம்மளுக்கு காமிக்கிறாரு. ஆமா, தெளிவான வசனம். அடுத்த ஆதியாகமம் 28:1-2 படிங்க. ஆதியாகமம் 28:1-2. ஈசாக்கு யாக்கோபை அழைத்து அவனை ஆசீர்வதித்து, நீ கானானியருடைய குமாரத்தைகளில் பெண் கொள்ளாமல் எழுந்து புறப்பட்டு பதான் அறாமல் இருக்கிற உன் தாயினுடைய தகப்பனாகிய பெத்தேவேலுடைய வீட்டுக்கு போய் அவ்விடத்தில் உன் தாயின் சகோதரனாகிய லாபானின் குமாரத்திகளுக்குள் பெண் கொள் என்று அவனுக்கு கட்டளையிட்டான். அதாவது அவனுடைய மாம மகள் தன் இனம்னா எதை குறிக்குது? தன் மாம மகளை தான் இன மக அப்படி சொந்த இனத்துல பெண் கட்டளையிட்டாரு. அப்போ ஜாதி இருக்கிறது. எதுக்கு கானானியர் இடத்துல பெண் கொள்ளக்கூடாதுங்கிறாரு? அது புறஜாதியில பெண் எடுக்க வேண்டாம், நம்ம இனத்துல பெண் எடுக்கணும்னு சொல்றாரு. அப்போ அவர் ஜாதி இருக்குது, தன் கோத்திரங்களாக இருக்கிறோம், அதனாலதான் அப்படி சொல்றாரு. அப்போ அடுத்தால இப்ப என்ன ஆகும்? 1ஆம் அதிகாரம் 2-3-4 படிங்க. நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரின் முழு சபையாயிருக்கிற அவர்கள் பிதாக்களுடைய வீட்டு வம்சங்களில் உள்ள புருஷர்களாகிய சகல தலைகளையும் பேர் பேராக எண்ணி தொகையேற்றுங்கள். இஸ்ரவேலிலே 20 வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்துக்கு புறப்படத்தக்கவர்கள் எல்லோரையும் அவர்கள் சேனைகளின்படி நீயும் ஆரோனும் எண்ணி பார்ப்பீர்களாக. ஒவ்வொரு கோத்திரத்துக்கு ஒவ்வொரு மனிதன் உங்களோட இருப்பானாக. அவன் தன் பிதாக்களின் வம்சத்துக்கு தலைவனாய் இருக்க வேண்டும். அப்போ ஜாதியை உருவாக்குறாரு, கர்த்தர் ஜாதியை உருவாக்குறாரு, கோத்திரத்தை உருவாக்குறாரு. ஜாதி இருக்குது, தலைவரையும் தேர்ந்தெடுக்கிறார், சங்க தலைவர். இப்ப நம்ம சங்க தலைவரை தேர்ந்தெடுக்கிறதா இருக்கும். அப்ப ஜாதி இருக்குதுன்னு ஜாதியை உருவாக்குற கர்த்தர் ஜாதி இருக்கிறதுனால ஜாதியை உருவாக்குறாரு. ஜாதி இருக்குது, அது ஒரு நல்ல வசனம், கரெக்டா இருக்குது. அடுத்தல என்ன 36:5-9 படிங்க. அப்பொழுது மோசே கர்த்தருடைய கட்டளையின்படி இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, யோசேப்பு புத்திரரின் கோத்திரத்தார் சொல்லுகிறது சரியே. கர்த்தர் சொலோபியாத்தின் குமாரர்களின் குறித்த காரியத்தில் கட்டளையிடுவதாவது, அவர்கள் தங்களுக்கு இஷ்டமானவர்களை விவாகம் செய்யலாம், ஆனாலும் தங்கள் பிதாவின் கோத்திர வம்சத்தாரில் மாத்திரம் அவர்கள் விவாகம் செய்ய வேண்டும் அப்படின்னு. கோத்திர வம்சத்தால் மாத்திரம் தான் விமானம் செய்யணும், கோத்திரத்துலதான் கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிறது போல தெளிவாக கோத்திரம் 12 கோத்திரத்தார அவங்க கோத்திரத்துலதான் திருமணம் செய்யணும் அப்படிங்கிறாரு. அப்போ எஸ்ரா 10ஆம் அதிகாரம் 10-11 படிங்க. அதாவது திருமணம் செய்ய ஜாதி இருக்குதுங்கிறது திருமணம் கோத்திரத்துலதான், அதாவது புறஜாதியிலையும் திருமணம் செய்யக்கூடாது, அதெல்லாம் நம்முடைய கோத்திரத்துல தான் திருமணம் செய்யணும்னு சொல்லு. கோத்திரத்துக்கு அதாவது தமிழரா இருந்தா கூட அதுல அந்தந்த கோத்திரத்துல திருமணம் செய்யணும் அப்படின்னு சொல்லுது. அப்ப அடுத்த எஸ்ரா 10ஆம் அதிகாரம் 10-11 படிங்க. அப்பொழுது ஆசாரனாகிய எஸ்ரா எழுந்திருந்து அவர்களை நோக்கி, நீங்கள் இஸ்ரவேலின் மேல் இருக்கிற குற்றத்தை அதிகரிக்க பண்ண மறுஜாதியான ஸ்திரீகளை விவாகம் பண்ணினதினால் பாவம் செய்தீர்கள். அதாவது மறுஜாதியான ஸ்திரீகளை விவாகம் பாவம் செய்தீர்கள். இப்பொழுது நீங்கள் உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அறிக்கையிட்டு அவருடைய
பிரயத்தின்படியே செய்து தேசத்தின் ஜனங்களையும் மறுஜாதின ஸ்திரீகளையும் விட்டு விலகுகள் என்கிறார். விலக்கி விடுங்கிற மறுஜாதி பண்ண திருமணம் செஞ்சா விலக்கி வேத புத்தகம் சொல்லுது. அதாவது வேற கோத்திரத்துல திருமணம் பண்ணிருந்தாலும் புறஜாதியில பண்ணிருந்தாலும் அவங்கள வந்து விலக்கி போல தெளிவா இருக்கு பதில். அடுத்த அதே 18-19 படிங்க அதே அதிகாரத்திலேயே. ஆசாரிய புத்திரரின் மறுஜாதியான மனைவிகளை கொண்டவர்களாக காணப்பட்டவர்கள் யார் என்றால் யோசேதாக்கின் குமாரனாகிய இயேசுவாவின் குமாரர்களும் அவன் சகோதரர்களும் மசாயா, எயேசேர், யாரீப், கெதேலியா என்பவர்கள். இவர்கள் தங்கள் ஸ்திரீகளை தள்ளி விடுவோம் என்று கையெடுத்து கொடுத்து தாங்கள் குற்றவாளிகளாயினபடியினால் குற்ற நிர்வாண பலியாக ஒரு ஆட்டுக்கடாவை செலுத்தினார்கள். அப்போ கோத்திரத்துல திருமணம் செய்யல, புறஜாதிய திருமணம் செஞ்சவங்களும் அவங்க தண்டிக்கப்படுறாங்க. கல்வி வந்து அவங்களுக்கு ஒரு தண்டனையை கடவுள் கொடுத்தார். இதுல இருந்து கிறிஸ்துவத்துல ஜாதி இருக்குது, ஜாதி படிதான் நடக்கணும், கோத்திரங்கள் ரூல் படிதான் நடக்கணும் அப்படின்னு தெளிவா சொல்லுது. அதாவது கோத்திரத்தை உருவாக்குறாரு, ஜாதியை உருவாக்குற கர்த்தரா இருக்கிறாரு. கோத்திரத்தில் தான் திருமணம் செய்ய வேணும்னு சொல்றாரு. கோத்திரத்தில் திருமணம் செய்யப்படாதவர்கள் தண்டனையும் வழங்கப்படுது. இதுக்கு மேல என்ன வேணும் உங்களுக்கு? ஜாதி இருக்குதுன்னு தெளிய. அதாவது இப்ப பாருங்க, ஜாதி இருக்குங்கிறதுக்கு பல வசனம் அண்ணன் சொன்னாங்க. கிட்டத்தட்ட எல்லாத்துக்கும் தெளிவா இருப்பேன்னு நினைக்கிறேன். இப்படி இந்த வசனங்கள், அதாவது என்னாகமம், உன்னாதிகாரம், என்னாகம் 36, ஆதியாகம், எவ்வளவு பிரசங்கம் நீங்க கேட்டிருப்பீங்க. எந்த போதர்களாவது இந்த வசனத்தை வச்சு பிரசங்கம் பண்ணிருப்பாங்களா? கண்டிப்பா பண்ணிருக்கவே மாட்டானுங்க. கரெக்ட் தானே? நீங்க கேட்டிருக்கீங்களா இந்த வசனத்தை வச்சு யாராவது பிரசங்கம்? நான் வந்து முன்னால கேட்டிருக்கிறேன். ஒரு 20-30 வருஷம் நான் சண்டே கிளாஸ் படிக்கும் போது நான் கேட்டிருக்கிறேன். சரி. ஆனா அப்ப வந்து இருக்கிற பிஷப் வந்து நல்ல பிஷப்பா இருந்தாரு. அவங்க வந்து போலி போதர்கள் கிடையாது, நல்ல போதரா இருந்தாரு. கண்டிப்பா அவங்க பைபிள் வசனத்தை மட்டும் பிரசங்கம் பண்றாங்க. இதை பிரசங்கம் பண்ணிருப்பாங்க. இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமா நீங்க வந்து 10 வருஷமே கள்ள போதர்கள் குடி வந்துட்டாங்க. எல்லாருமே கள்ள போதர்கள். ஒருத்தவங்க கூட இதை வந்து நீங்க பிரசங்கம் பண்ணிருக்க மாட்டாங்க. இப்ப இருக்கிற போலி மத போதர்கள் ஒருத்தவங்க கூட இதை பத்தி பிரசங்கம் பண்ண மாட்டாங்க. ஏன்? மக்களுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்க எல்லாம் உங்களுக்கு தொழில் பண்ண முடியாதுங்கிற ஒரே காரணம் தான் இருக்கு. வேற என்ன இருக்க முடியும்? அதாவது நீங்க ஜாதி இருக்கு அப்படின்ட்டு பல வசனங்கள் சொல்லிட்டீங்க. இப்போ பல மத போதகர்கள், இப்போ புதுசா முளைச்சிருக்கிற மத போதகர்கள் என்ன சொல்லுதாங்கன்னா, ஜாதி இல்ல அப்படிங்கிறதுக்கு ஒரு வசனத்தை வச்சிருக்காங்க. அதாவது என்ன வசனம்னா, ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனையோ பேரா, அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனம் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுக்குள் ஒன்றாய் இருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவரானால் ஆபிரகாம் சந்ததியாரையும் வாக்குத்தத்தின்படியே சுதந்திரமா இருக்கிறீர்கள் அப்படின்னு வசனம் இருக்கு. இந்த வசனம் தான் இப்ப வச்சுக்கிட்டு நிறைய போதகர்கள் வந்து கிறிஸ்துவுக்குள் ஜாதி இல்ல அப்படின்ட்டு பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வசனத்தை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? அதாவது இது வந்து சொல்லப்பட்டவுடைய காரணம் வந்து எல்லோரும் யாரா இருந்தாலும் கிறிஸ்துவ தொழுது கொள்ளலாம். அதான் அர்த்தம். கிரேக்கர் என்றும் இல்லை, அதான் அர்த்தம். தொழுது கொள்வதற்காக தான் சொல்றாரு. இப்ப உங்களுக்கு விளக்கமா சொல்லணும்னா, யூதர் என்றும் இல்லை, கிரேக்கர் என்றும் இல்லை. எதுக்காக சொல்றாரு? நம்ம இதை பார்க்கலாம். யூதர் என்றும் இல்லை, கிரேக்கர் என்றும் இல்லைன்னு எதுக்கு சொல்றாருன்னா, யூதர்னா யாரு? இயேசு பிறந்த கோத்திரத்தார். அதாவது 12 கோத்திரத்தில் ஒரு கோத்திரத்தை சேர்ந்தவர், யூதா கோத்திரத்தை சேர்ந்தவர். இப்போ கிரேக்கர்னா யாரு? கிரேக்கர்னா வந்து கிரீஸ் நாட்டு மக்கள். அவங்க வந்து புறஜாதிகள். அதாவது இஸ்ரேல் மக்கள் இல்லாதவர்கள் புறஜாதிகள் சொல்லுவாங்க. அப்போ புறஜாதிகளுக்கு வந்து சுவிசேஷத்தை சொல்லக்கூடாதுன்னு சொல்லி யூதர்கள் அவங்களுக்கு பிரச்சனை பண்ணுவாங்க. யூதர்கள் பிரச்சனை பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா, அவங்க வந்து விருத்தசேதனம் பண்ணல. புறஜாதிகள் யாரும் விருத்தசேதனம் பண்ணல. அப்போ அவங்க வந்து புறஜாதிகளா இருக்கிறாங்க, விருத்தசேதனம் பண்ணாம இருக்கிறதுனால அவங்க வீட்டுல போய் சாப்பிடக்கூடாது, அவங்க கூட சேரக்கூடாது, அவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லக்கூடாதுன்னு சொல்லி யூதர்கள் இவங்களுக்கு கட்டுப்பாடு வச்சாங்க. இவங்க சர்ச், இவங்களுடைய தேவாலயத்துல, யூதர்கள் தேவாலயத்துல கிரேக்கர்களுக்கு பர்மிஷன் கிடையாது. அதை மீறி இவங்க கூட்டு வந்து இவங்களுக்கு ஒன்னாக்குறதுக்காண்டி ஒரு ரொம்ப அப்போஸ்தலர் ரொம்ப ட்ரை பண்றாரு. அதனாலதான் இவங்க சொல்றாங்க, யூதருக்கும் கிரேக்கருக்கும் தான் பிரச்சனை, புறஜாதிகளுக்கும் இவங்களுக்கு பிரச்சனை இருக்கிறதுனாலதான் யூதரும் இல்லை, கிரேக்கரும் இல்லை, யாரு வேணாலும் தேவனை தொழுது கொள்ளலாம். இதான் இதுக்கு ரோமர் 10:12-13 என்ன சொல்லுதுன்னா, யூதர் என்றும் கிரேக்கர் என்றும் வித்தியாசம் இல்லை, எல்லோருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார். அதாவது யாரு தொழுது கொண்டாலும் அவங்க வந்து எல்லாத்துக்குமே பலன் உண்டு, யாரெல்லாம் தொழுது கொள்ளலாம். இதான் உங்களுக்கு வந்து கர்த்தர். இதனாலதான் அப்போஸ்தலர்கள் வந்து அவங்கள
தொழுது கொள்வதற்கு பர்மிஷன் மத்தபடி ஜாதி இல்லைன்னு ஜாதி இல்லைன்னு ஒண்ணு இல்ல, தொழுது கொள்வதற்கு தான் அவர் வந்து பர்மிஷன் கொடுக்கிறாரு. ஜாதிக்கு இதுக்கு சம்பந்தம் ஜாதிக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. இது ரெண்டுமே கிரேக்கிறவங்க ஜாதிக்கு சம்பந்தம் கிடைக்கிறது. அதாவது இவன் பிள்ளை அவங்க கூட கூட்டி விடு, அவன் பிள்ளை இவங்க கூட கூட்டி கொடுன்னு சொல்லல. யூதரும் இல்ல யூதர் பிள்ளை கிரேக்கர் கட்டி கொடு, கிரேக்கர் பிள்ளை யூதர் கட்டி கொடு, அப்படியெல்லாம் அர்த்தமே கிடையாது. யூதரும் பிள்ளை கிரேக்கரும் இல்லை அப்படின்னா. இப்ப அடுத்தது அர்த்தம் சொல்லுங்க. அதாவது அடுத்து என்ன வரீங்கன்னா, அடிமை என்றும் சுயாதீனம் என்றும் இல்லை அப்படின்னு இருக்கு. இப்ப அடிமை என்றும் சுவாதீனம் உள்ளவள் என்றும் இல்லை அப்படின்னா, அடிமைனா என்ன, சுவாதீனம் உள்ளவள் என்னன்னு நம்ம பார்க்கணும். அப்பதான் உங்களுக்கு அடுத்தால புரியும் என்னன்னு. நிறைய பேருக்கு இது புரியாது. கலாத்தியர் 4:22, அதாவது ஆபிரகாமுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஒருவன் அடிமையான இடத்தில் பிறந்தவன், ஒருவன் சுவாதீனம் உள்ளவளிடத்தில் பிறந்தவன். அடிமையான இடத்தில் பிறந்தவன் மாம்சத்தின்படி பிறந்தவன், சுவாதீனம் இடத்தில் பிறந்தவன் வாக்கு தத்தத்தின்படி பிறந்தவன். இதான் அடிமை. அதாவது அடிமைனா கிரேக்கர் அடிமை. அடிமைன்னு பாத்தீங்கன்னா அது வந்து அவ வந்து ஒரு ஆபிரகாமுக்கு 2வது மனைவி வந்து எகிப்து தேசத்து அடிமை. அடிமைனா யார் அப்படின்னா, அந்த காலத்துல வந்து ஆடு மாடுகளை விலைக்கு வாங்குறது போல ஒரு இன மக்களை விலைக்கு வாங்கிட்டு வருவாங்க. வாங்கிட்டு வந்து வீட்டுல வேலை செய்ய சொல்லுவாங்க. வேலை செய்யணும், வேலை செஞ்சதுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க, சம்பளம் கொடுக்க மாட்டாங்க. கொத்தடிமை வச்சிருப்பாங்க. இப்போ கொத்தடிமை இப்பவும் சில இடத்துல வச்சிருந்தாங்க. அரசாங்கம் எவ்வளவு பாடுபட்டு அவங்கள காப்பாத்தி கொண்டு வருவாங்க. அப்ப காப்பாத்துறதுக்கு யாருமே இல்ல, அரசாங்கம் ஒண்ணுமே இதுக்கு ஸ்டெப் எடுக்காது. அப்போ அடிமைகள், அதான் அவங்க வந்து ஆண்டு காலம் வரைக்கும் பிள்ளைகள் அடிமையாவே இருப்பாங்க. இதுதான் அடிமைகள். இப்போ சுவாதீனம் உள்ளவர்கள் அங்கீகரிக்கப்பட்டவர், அதாவது அவங்களுடைய கோத்திரத்துல திருமணம் செஞ்சவங்க, அவங்க அப்படியே பாரம்பரியமா வாரவங்க வந்து சுவாதீனம் உள்ளவங்க. அவங்களுக்கு வரலாறுகள்லாம் உண்டு, இவங்களுக்கு வரலாறு கிடையாது. இப்போ அதனாலதான் இவங்க வந்து அடிமையா, இப்படி கொத்தடிமையா இப்படி அடிமையா இருக்கிறாங்க. அவங்களுக்கும் கர்த்தர் இருக்கிறாரு, அவங்களே ரட்சிக்கலாம். அதனாலதான் இப்படிப்பட்ட அடிமையாக இருந்தாலும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பனராய் இருக்கிறார். எப்படிப்பட்ட அடிமையா இருந்தாலும், கொத்தடிமையா இருந்தாலும், எப்படி இருந்தாலும் கடவுளை தொழுது கொண்டால், கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பனராய் இருக்கிறார். எந்த அடிமை இருந்தாலும் பரவாயில்ல, சுவாதீனமுறை இருந்தாலும் பரவாயில்ல. இதுல ஜாதியில என்ன இருக்கு? அது இல்ல, ஒரு வரி கூட இல்ல. அதாவது அடுத்தது என்ன சொல்லுது அப்படின்னா, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்க எல்லாரும் கிறிஸ்து இயேசுக்குள் ஒன்றாய் இருக்கிறீர்கள். அதை பத்தி நீங்க தெரியுங்க. ஆண் என்றும் இல்லை, கிறிஸ்து இயேசுக்குள் ஒன்றா இருக்குதுன்னு சொல்றாரு. ஆமா, அப்ப அது கிறிஸ்து இயேசுக்குள் ஒன்றா இருந்தா, அப்ப ஒருத்தன் இவன் பிள்ளை அவனுக்கு கூட்டி விடு, அவன் பிள்ளை இவனுக்கு கூட்டி விடணும் இல்லையா? ஜாதி இல்ல அப்படின்னு இல்லையா? கிறிஸ்து இயேசுக்குள் ஒன்றா இருக்கிறீர்கள் சொல்லுது. ஆமா, அப்ப ஜாதி இல்லன்னு எங்க இருக்குதால? ஜாதி இல்லன்னு இல்ல, ஆண் இல்லை பெண் இல்லைன்னா கர்த்தரை தொழுது கொள்ளலாம். கர்த்தரை தொழுது, அதாவது கர்த்தரை தொழுது கொள்வதற்காக தான் அவர் சொல்றாரு. அந்த காலத்துல வந்து ஆண்களுக்கு வந்து தொழுது கொள்வதற்கு பர்மிஷன் இருக்கு. பெண்களுக்கு வந்து ரொம்ப அடிமையா இருந்தாங்க, அடிமைத்தனத்துல தான் இருந்தாங்க. ஆலயத்துக்கு வர முடியாது, ஒரு பிரசங்கம் பண்ண முடியாது, ஊழியம் செய்ய முடியாது. அதனால்தான் ஊழியம் செய்யலாம், கர்த்தரை தொழுது கொள்ளலாம், அவர் ரட்சிக்கப்படலாம், மோட்சத்துக்கு வரலாம், உங்களுக்கு அனுமதி உண்டு, நீங்க பரலோகம் வரலாம் அப்படின்னு சொல்றாரு. அது வந்து வேத புத்தகம் சொல்லுது, அதான் அர்த்தம், வேத புத்தகத்தினுடைய அர்த்தப்படி. ஆனா இவங்களுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? மோகன் சலாசர் கள்ள போதர்களுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, ஒருத்தர் வழியில ஒருத்தர் படுத்துக்கலாம். அந்த அர்த்தத்துல இவர் சொல்றாரு. யார் வேணாலும் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, எல்லாரும் ஒண்ணுதான். ஆண்கள் வந்து சேரி எடுத்துட்டு போலாம், பெண்கள் வந்து அங்கி போட்டு போலாம். அப்படி இல்ல ராஜா. ஆனா மோகன்ஸ் அப்படி இல்ல. என்ன பைபிளை ஒழுங்கா படிச்சு அதுக்குள்ள அர்த்தத்தை சொல்லு, நீ உன் இஷ்டத்துக்கு பேசாத. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கர்த்தரை தொழுது கொள்வதற்கு தான் உரிமை கொடுத்திருக்கிறாங்களே தவிர இங்க டான்ஸ் ஆடுறதுக்கு பாட்டு படிக்கிறதுக்கு இல்ல ராஜா. அதாவது யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனம், ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை அப்படிங்கிறது வந்து அண்ணன் தெளிவான பதில் கொடுத்திருந்தாங்க. ஆனா இந்த உலகத்துல மனிதரா பிறந்தா யாரு வேணாலும் கடவுளை கும்பிட்டுக்கிடலாம் அப்படிங்கிறது போலதான் ஒரு ஒரே வரையில சொல்லணும்னா அப்படின்னு இருக்கு. அடுத்த வசனம் என்ன எழுதிருக்குன்னு பாத்துக்கோங்க. நீங்கள் கிறிஸ்துவருடனானால் ஆபிரகாம் சந்ததியராயும் வாக்கு தத்துவத்தின்படியே சுதந்திரமா இருக்கிறீர்கள் அப்படிங்கிறது. அதாவது நம்ம கிறிஸ்துவர் ஆயிட்டாலுமே ஆபிரகாம் சந்ததி ஆயிரலாமே அப்படிங்கும் போது மோகன் சிலாசர் சொல்ற சரியாதான சொல்றது. ஆபிரகாம் சந்ததினா கிறிஸ்துவர் ஆயிட்டாங்க, ஆபிரகாம் சந்ததி ஆயிட்டாங்க, ஓகே ஒத்துக்கிறேன். கிறிஸ்துவருக்கு பிறந்ததா ஆயிரம் முடியாது.
கிறிஸ்தவரா ஆயிட்டீங்க, ஆபிரகாம் சந்ததியா ஆயிட்டீங்க, அப்பெல்லாம் ஜாதி இல்லையா? ஆபிரகாம் சந்ததியில ஆயிட்டீங்கன்னா ஜாதி இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? ஜாதி இல்லன்னு எங்க எழுதி ஆபிரகாம் சந்ததியில ஜாதி இல்லன்னு? ஜாதி இல்லைன்னு சொல்ல முடியாது, கிறிஸ்துவராயிக்கலாம், அதுக்கு அர்த்தம் அதான். அப்படித்தானே? ஆபிரகாமில் இருந்துதான் கோத்திரங்கள் உருவாகி இருக்குது. ஆபிரகாமில் தான் 12 கோத்திரங்கள் உருவாயுது, ஜாதி உருவாகி இருக்குது. ஆபிரகாம் இங்க இருந்து உருவாயிருக்கு, சுவாதனத்துல இருந்து உருவாயிருக்கு, 12 கோத்திரத்துல இருந்து உருவாயிருக்கு, பிரஜையில இருந்து உருவாயிருக்கு. எல்லாம் ஜாதிகள் ஆபிரகாமிடத்துல இருந்தா உருவாகி இருக்குது. அதான் ஆதியாகமம் 17:6 தெளிவா சொல்லுது, உன்னை மிகவும் அதிகமாய் பழுக பண்ணி உன்னில் ஜாதிகளை உண்டாக்குவேன், உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். ஆனா கேடப்பயலா அது போலி மதவாதர்கள், போலி மதவாதர்கள் நல்ல கேனப்பயலா. இதை வச்சு நீங்க எப்படா ஜாதி இல்லைன்னு சொல்றீங்க? ஆபிரகாம் சந்ததினு சொன்னா உன்ன ஜாதி இல்லைன்னு அர்த்தமா? ஜாதி தான் இருக்குதடா. ஆபிரகாம் ஜாதி இருக்குதுன்னா தன் மகனுக்கு கானானியர் இடத்துல பெண் கொள்ளாமல் தன் இனத்துல போய் பெண் எடுக்க சொல்றாரு. ஜாதி இல்லைன்னா கான இடத்துல பெண் எடுக்க சொல்லி இருப்பாரு. மனிதர்கள் ஜாதி இருக்குது, கோத்திரம் இருக்கிறதுனாலதான் அவர் சொல்றாரு தன் இனத்துல போய் பெண் எடுக்க சொல்றாரு. அப்ப ஆபிரகாமின் சந்ததியினால அப்ப ஜாதி இருக்குன்னு தானே அர்த்தம், இல்லன்னு எங்க இருக்குது? இல்லன்னு. அதாவது இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஜாதி இருக்கு அப்படிங்கிறது தெல்ல தெளிவா தெரியுது. இவங்க தன்னோட சுயநலத்துக்காகவும் எதுக்கோ ஒண்ணு சொல்லுதாங்க மட்டும் தெல்ல தெளிவா தெரியுது. அந்த வசனத்தை எதுக்கோ பயன்படுத்திக்கிட்டாங்க. அதாவது ஒரு கொலைகாரனை காப்பாத்தணும்னா சட்டத்துல எங்கடா ஓட்ட இருக்குன்னு தேடுவானுங்க. அதே போல ஒரு வேதாமத்துல எங்கடா ஓட்ட இருக்குன்னு பார்த்தாலும் ஓட்டை அடைக்கிறதுக்கு நாங்க இருக்கோம்டா. புரியுதா? இனி ஏமாத்தாத, நீ ஏமாத்தி தப்பிக்க முடியாது. இதுல ஜாதி இல்லன்னு எந்த ஆதாரமும் கிடையாது. நீ இதை வச்சு ஊரை ஏமாத்தி உலகத்தை ஏமாத்தி வயிற்று பழப்ப நடத்தாத, வேற ஏதாவது தொழில் பண்ணி பழச்சிக்க. புரியுதா? இன்னொரு வசனம் இருக்குது இதுக்கு ஏத்தாப்புல, அதையும் பத்தி இப்படிதான் அந்த வசனத்தை பார்த்துக்கிட்டு ஜாதி இல்ல பாருங்க. அப்படியா? வசனத்தை கொஞ்சம் நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். அது 1 கொரிந்தியர் 12:13, நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லோரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லோரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகந்திருக்கப்பட்டோம். ஜாதி இல்ல, இந்த வசனம் போதாதா? அப்போ பாரு, கிளியரா கொடுத்திருக்க ஜாதி இல்ல அப்படின்ட்டு. இதான் மோகன் சிலாசர் ஏமாத்துறாரு இதை சொல்லி. ஆமா, நானே இப்படி சொன்ன எல்லாரும் நம்பிடுவாங்க. நானே நம்பிட்டேன். ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாக ஒரே சரீரத்துக்குள்ளாக எல்லாரும் ஒரே சரீரத்துக்குள்ளாக அப்படின்னா அப்ப ஜாதி இல்ல அப்படின்னு ஏமாத்திட்டு இருக்கானுங்க. அப்போ ஜாதி இருக்கா? அப்ப நான் கொஞ்ச நேரத்துக்கு நானே நம்பிட்டேன். பசங்க, இந்த முட்டா பசங்க மோகன் சிலாசரம் மாறிதுன்னா எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க இதை வச்சுக்கிட்டு. அதாவது இது எதுக்கு? ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ்கிறவர்களுக்காக சொல்லப்பட்டது. ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்கிறவங்களுக்கு அவங்களுக்கு எப்படி இருக்கணும், அவங்களுக்கு வரங்களை பற்றி, ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ்கிறவங்களுக்கு கொடுக்கிற வரங்களை பற்றி சொல்லப்பட்டது. அதாவது 1 கொரிந்தியர் 12:1-20 முடிய படிச்சா அவனுக்கு தெளிவா இதுக்குள்ள அர்த்தம் புரியும். ஆனா இது யாரும் அவரு இத தெளிவா சொல்லவே மாட்டாரு. வெறும் இந்த வசனத்தை மாத்திரம் சொல்லிட்டு இல்ல ஜாதி இல்ல அப்படின்னு சொல்லி ஊரை ஏமாத்திட்டு மனசரி. இதுக்குள்ள விளக்கத்தை நீங்க தான் சொல்லுங்க, நாங்களாவது தெரிஞ்சுக்கிட்டோம். ஏமாறாம வேற போதகர்கிட்ட நாங்களாவது ஏமாறாத. அதாவது ஒரே சரீரம்ங்கிறாரு. ஒரே சரீரத்துக்குள்ளாக ஆவினாலே ஒரே சரீரத்துக்குள்ள ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு ஒரே சரீரத்துக்குள்ளாக இருக்கிறோம். அதனாலதான் நாங்கெல்லாம் ஒரே சரீரம். அதான இப்ப ஒரே சரீரம் மேல்கொண்டு படிச்சால 12ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனத்தை தெளிவா எழுதிருக்கு. எப்படி எனில் சரீரம் ஒன்று, அதற்கு அவயங்கள் அநேகம். ஒரே சரீரம் தான், நான் இல்லைன்னு சொல்லல, ஒரே சரீரம் தான். ஆனா அதுக்கு அவயங்கள் அநேகம். ஒரே சரீரத்தின் அவயங்கள் எல்லாம் அநேகமாயிருந்தும் சரீரம் ஒன்றாயிருக்கிறது. அந்த பிரகாரமாக கிறிஸ்துவும் இருக்கிறார். சரீரம் ஒன்றுதான், ஆனா அவயங்கள் அநேகம். நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமையாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லோரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகந்திருக்கப்பட்டோம். ஒரே சரீரத்திற்குள்ளாக தெளிவா எழுதியிருக்கு இதுல. ஆனா ஒரே சரீரம்னா அதுக்கு அர்த்தம் அவயங்கள் அநேகம் எழுதியிருக்கு. அவயங்கள் எது? அவயங்கள்னா எதை சொல்லுறாரு? அதாவது நாம் யூதராயினும் இதெல்லாம் அவயங்கள்னு சொல்றாரு. யூதரு கிரேக்கரு அடிமைகளா இருந்தாலும் எல்லாரும் ஒரே அவயங்கள், ஒரே சரீரத்துக்குள்ளாக அவயங்கள். அதாவது ஒரே சரீரத்துக்குள்ள இருக்கிற கண்,
ஒரு அவன் அது வந்து இங்க சொல்றது வந்து யூதராயினும் கிரேக்கராயினும்னா எல்லாம் யூதர் கிரேக்கர் அடிமை யாரா இருந்தாலும் சரீரத்தின் அவயங்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம். அவயங்கள்லாம் என்னது நம்மளுக்கு? அவயங்கள்லாம் கண்ணு, ஒரு சரீரத்தின் அவயங்கள் கண்ணு, காது, மூக்கு, கை, காது, இதான் அவயங்கள். அப்போ யூதராயினும் கிரேக்கரன் அடிமையாயும் சுவாதனராயினும் ஆணாகனும் பெண்ண எல்லாரும் இந்த சரீரத்தின் அவயங்கள். அதாவது கண். அப்போ சரீரத்தின் எல்லாரும் கண்ணா இருக்காங்க, அடிமைனா வாயா அப்படின்னு நினைச்சிட வேண்டியதான். எல்லாரும் ஒரு சரீரத்துல அவயங்களா இருக்கிறாங்க. இப்ப என்ன சொல்லுதுன்னா அவயங்களுடைய வேலை என்ன? கண் வந்து பார்க்கக்கூடிய. அப்போ அத மேற்கொண்டு என்ன சொல்றாருன்னா கண்ணா இருக்கணும். அது அவயங்கள் எந்தெந்த அவயங்களோ அந்த அவயங்கள் கண்ணு வந்து கண்ணா இருக்கணும், காது காதா இருக்கணும், கால் வந்து காலா இருக்கணும். காலு வந்து கையாக ஆசைப்படக்கூடாதுங்கிற. காது வந்து நான் கையா இருக்கணும் ஆசைப்பட்டா அது முடியாது. ஒரே சரீரம் தான் இருந்தாலும் ஆணா இருந்தாலும் ஆனாதான், ஆணா இருந்தா ஆணாயிரு, பெண்ணா இருந்தா பெண்ணாயிரு, ஒரே சரீரத்துல அவயங்களாக இரு. ஆனா ஜாதி இல்லைன்னு இல்ல, அவயங்களா இரு, அதான் அர்த்தம். ஒரே சரீரம் தான், ஆனா அவயங்களா இரு. கையை வந்து நீ காலாக ஆசைப்படக்கூடாது, காலு கையாக ஆசைப்படக்கூடாது. நான் காது வந்து நான் கண்ணா இருக்கணும், நான் கண்ணா ஆசைப்படுறேன் அப்படின்னா முடியாது ராஜா. அது காது காதாக தான் இருக்கணும், கண்ணு கண்ணாதான் இருக்கணும், காலு காலாதான் இருக்கணும், அது கையாக தான் இருக்கணும், மூக்கு மூக்காதான் இருக்கணும்டா. மூக்கு மூக்காதான் இருக்கணும். அதுக்காக நான் யூதரு நான் கிரேக்கர் ஆயிருவேன் முடியாது ராஜா, நான் ஆண் வந்து பெண் ஆயிருவேன் அதுவும் முடியாது ராஜா அப்படின்னு பைபிள் சொல்லுது, தெளிவா சொல்லுது. கிரேக்கராக அடிமையாயிரு, சுவாதீனமுள்ள இருங்க, ஆண் ஆணாக இருங்க, பெண் பெண்ணாக இருங்க. ஆனா எல்லாரும் தேவனை தரிசிக்கலாம், ரட்சிக்கப்படலாம். அதான் அதுக்குள்ள அர்த்தம். அதுக்காக நீ நாங்கெல்லாம் ஒரே சரீரமா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஒரு எக்ஸாம்பிள் சொல்ற, உன் வீட்டுல உங்க அம்மா அப்பா உன் தங்கச்சி உங்க மனைவி எல்லாரும் இருக்கிறாங்க, எல்லாரும் ஒரே நாங்கெல்லாம் கிறிஸ்தவர்கள் ஒரே சரீரமா இருக்குன்னு சொல்லிட்டு நீ உங்க அம்மாவை பார்த்த மாதிரி உங்க மனைவி பாப்பியா? மனைவியை பார்த்த மாதிரி உங்க அம்மாவை பாப்பியா? சொல்லுடா சொல்லு. அப்ப வித்தியாசம் இருக்கா இல்லையா? ஒரே சரீரமா இருந்தாலும் பார்வை வேறையா இருக்கு. சரி, நாங்கெல்லாம் ஒரே கிறிஸ்தவர்கள் ஒரே சரீரம், உன்னுடைய ஆலயத்துக்கு வருகிற ஆலயத்துல பாத்ரூம் வச்சிருக்கிற, ஆண்களுக்கு தனி பெண்களுக்கு தனி. இல்ல நாங்கெல்லாம் கிறிஸ்தவர்கள் ஒரே சரீரமா இருக்கிறோம்னு சொல்லி எல்லாத்தையும் ஒரே பாத்ரூம்ல அனுப்பிடுவியா? வித்தியாசம் இருக்குல்ல. அதான் ஒரே சரீரம், அவயங்கள் வேற. நீ தெளிவா இருக்கு. அது போல படிச்சு எது நல்லதோ அதை போதி. இதெல்லாம் தேவையில்லாத தப்பான வார்த்தைகளை போதிச்சு இதுல ஜாதி இல்ல அப்படின்னு மக்களை ஏமாத்தாது. தான் என்னுடைய அறிவுரை உனக்கு. இல்ல எதனால இவரு இப்படி ஏமாத்தாருங்கிறத நான் முதலையும் கேட்டேன், இப்ப நான் மறுபடியும் கேட்க, என்ன காரணம்? இவருக்கு என்ன இதுல லாபம்? இவருக்கு வந்து பாவப்பட்ட மக்களை ஏமாத்தி கிறிஸ்தவங்களுக்கு உள்ளாக்கி அவங்ககிட்ட பணம் பிரிச்சு இவரு நல்ல வாழ்க்கை வாழணும். அதான் இவருடைய நோக்கம். வேற என்ன நோக்கமா இருக்க போது? பணம் சம்பாதிக்கிறது தான் நோக்கம். இது ஒரு தொழில பண்ணிட்டு இருக்கிறாரு. ஜாதி இருக்குன்னு சொல்லுது, ஜாதியின்படிதான் திருமணம் செய்யணும்னு சொல்லுது. ஆனா இவர் வந்து சர்ச்சில் வந்து கலப்பு திருமணம் பண்ணி வைக்கிறார். பைபிளுக்கு எதிரான காரியங்களை செய்யறாங்க. இதான் நம்மளுக்குள்ள பிரச்சனை. ஜாதி இல்ல, கலப்பு திருமணம் பண்ணிக்கலாம், நம்ம வந்து ஒழுக்கமா இருக்கோம், நம்ம பிள்ளைங்க ஒழுக்கமா வளரணுங்கிறதுக்காக தான் சர்ச்சுக்கு அனுப்புறோம். சர்ச்சுக்கு அனுப்புறோம். சர்ச்சில் வந்து இவங்க ஜாதி இல்லைன்னு சொல்லி பிள்ளைகளோட டைவர்ஸ் பண்ணி இவன் பிள்ளை அவங்களை கூட்டி ஒண்ணு அவன் பிள்ளை இவங்க இந்த வேலை தான் பாத்துட்டு இருக்காங்க. இதனால எல்லாரும் குடும்பம் பாதிக்கப்படுது. இதனால வந்து அதாவது இப்படிலாம் பண்றதுனால பல குடும்பங்கள் சீரழியுது. அதனால ஜாதி இருக்குங்கிறத நம்ம மக்களுக்கு தெரியப்படுத்தணும். இதே மாதிரி போலி போதகர்கள் நம்பாதீங்க அப்படிங்கிறது அண்ணன் சொல்ல வராங்க. முக்கியமா சொல்ல போனா இவங்களுக்கு வந்து இந்த மோகன் சிலாசருக்கு வந்து ₹1 காணிக்க போடுறதும் தான் பிள்ளைக்கு விஷத்தை கொடுக்கறதும் சமம். இந்த மோகன் சிலாசருக்கும் இந்த கள்ளப்போதருடைய ஊழியக்காரங்களுக்கு ₹1 காணிக்க கொடுக்கறதும் தம் பிள்ளைகளுக்கு விஷத்தை கொடுக்கறதும் சமம். ஏன்னா பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புனா கூட நம்ம ஒவ்வொரு தாய் தகப்பனும் வயிற்றுல நெருப்ப கட்டி தான் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறாங்க, வேலைக்கு அனுப்புறாங்க. சர்ச்சுக்கு அனுப்பும்போது நம்ம என்ன நினைச்சு அனுப்புறோம்? நம்ம பிள்ளை பத்திரமா போயிட்டு வரும்பா, கடவுள் பாத்துக்கிடுவாரு. அங்க இருக்கிற கடவுள் கள்ளப்போதகர் கள்ள தீர்க்க தரிசனால நம்ம பிள்ளையோட மனத்தை பாதிக்கப்படுது. கிறிஸ்தவத்துல ஜாதி இல்லைன்னு சொல்லி அது அடுத்த சாதிக்காரனை காதலிக்குது, கல்யாணம் பண்ணிக்கிடுது. அப்ப அதனால என்ன பாதிக்குது? ஒரு குடும்ப சீரழியுது, ஒரு குடும்பத்துல ஒற்றுமை பிளவுபடுது. வரலாறு ஒரு சமுதாயத்தை ஒருத்தருடைய வரலாறே அதுல அழியுது. ஒரு கோத்திரம் அழிக்கப்படுது. இது கடவுள் விரும்பலையே. கோத்திரத்தை அழிக்கிறதுக்காக உருவாக்கலையே. கண்டிப்பா. அப்ப இவங்க பண்றது தப்பு தானே. கோத்திரத்தை அழிக்கிற வேலையை பண்ணிட்டு இருக்காரு. கோத்திரத்தை அழிக்கிற வேலையை தான் பண்ணிட்டு இருக்காரு. கோத்திரத்தை அழிக்க கூடாது.
சோ அதாவது நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க தெரியுமா? போலி மத போதகர் நல்ல போதகரை கண்டுபிடிக்க ஒரே வழி, ஜாதி இல்லைன்னு சொல்றவன் கண்டிப்பா அவன் போலி மத போதகர்கள தான் இருக்கணும். அவன் சுயநலத்துக்காண்டி, அவன் அரசியல் லாபத்திற்காக எதுக்கோ தான் அவன் பண்ணதான். ஏன்னா ஜாதி பைபிள்ல இல்ல அப்படி ஒரு வசனமே. சோ இதை நம்ம மக்கள் தெளிவா புரிஞ்சுக்கணும். உங்களை கிறிஸ்தவர்கள் இதை நல்லா தெரிஞ்சு அறிஞ்சு நடந்துக்கிடுங்க. வேற எதுவும் சொல்ல விரும்புறீங்களே? அதாவது ஒரே வாரில் சொல்லுங்க பாப்போம். கேட்கிறவன் கேனா இருந்தா இரவ மாடு ஏறப்பின் ஓட்டுமா? பாத்துக்கிடுங்க. இருக்காதீங்க, இரவ மாடு ஏறப்பின் ஓட்டுமா? இப்போ நம்ம சொல்றத சொல்லியாச்சு. நீங்க அவர் சொல்றத கேட்கலன்னா நீங்க நல்ல மனுஷன் தான். நீங்க அவர் சொல்றத தப்பான காரியங்களை கேட்டீங்க அப்படின்னா மோகன் சுதாசர் எரும மாடு ஏரோப்ளேன் ஓட்டிக்கிட்டு தான் இருப்பாரு. அதாவது அண்ணன் இவங்களிடம் பேசுனதுல பைபிள்ல ஜாதி இருக்கு அப்படிங்கிறதுக்கு பல வசனம் தெளிவா எடுத்து சொல்லிட்டாங்க. அதே போல பல கள்ள போதகர்கள் கலப்பு திருமணம் செய்து வைக்காங்க. சோ அதனால பல பிரச்சனைகள் நடக்கு அப்படிங்கிறது போல சொல்லியிருந்தாங்க. சோ அதாவது கலப்பு திருமணம் செய்யக்கூடாது அப்படின்னுட்டு பைபிள்ல எங்கேயாவது வசனம் இருக்கா அப்படிங்கறது நான் அண்ணன்ட்ட கேட்கணும்னு ஆசைப்படுறேன். அப்படி எங்க வசனம் இருக்காங்க? அதான் இருக்குல்ல. ஏதாவது ஒரு 2-3 வசனம் சொல்லுங்க. நம்ம மக்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் கலப்பு திருமணம் பண்றது தப்பு அப்படிங்கிறது நம்ம மக்களுக்கு. போதகர்கள் சொல்ல மாட்டேங்க, அட்லீஸ்ட் நீங்களா சொல்லுங்க, நானாவது சொல்லுங்க, நம்ம வாயிலா தெரிஞ்சுக்கிட்டோம். ஆபிரகாம் தெளிவா சொல்றாரு. ஆமா, தன் இனத்துல சொல்றாரு. அது எல்லாத்துக்கும் தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். ஈசாக்கும் சொல்றாரு. ஆமா சொல்றாரு. அடுத்தால நெகோமியா 8:36 கோத்திரத்துல திருமணம் செய்யணும். ஒரு 3 வசனம் படிச்சோம். அதுல எஸ்ரா 10ஆம் அதிகாரத்துல கலப்பு திருமணம் பண்ணவங்களுக்கு தண்டனை கொடுக்குறாங்க. ஆமா, கலப்பு திருமணம் பண்ணக்கூடாது அர்த்தம் தானே அது? ஆமா. நெகோமியா 13ஆம் அதிகாரம் 23, 24, 25 படிங்க. அஸ்தோத், அம்மோன், மோவாப் ஜாதிகளான ஸ்திரீகளை சேர்த்துக் கொண்ட சில யூதரையும் அந்த நாட்டில் கண்டேன். அவர்கள் பிள்ளைகள் பேசின பேச்சில் பாதி அஸ்தோத் பாஷையில் இருந்தது. இவர்கள் அந்தந்த ஜாதிகளின் பாஷையை தவிர யூத பாஷையை திட்டமாய் பேச அறியாதிருந்தார்கள். அப்ப அவங்க இந்த யூத பாஷை தெரியாத புறஜாதியா அவங்க அவங்க பாஷையை மறந்துட்டாங்க, அவங்க மொழியை மறக்கிறாங்க. அப்படியே கலப்பு திருமணம் பண்றதுனால தன் மொழியை மறக்கிறாங்க, தன் இனத்திலிருந்து வெளியே போறாங்க. அவர்களையும் நான் கடிந்து கொண்டு அவர்களின் மேல் வரும் தாபத்தை கூறி, அவங்களுக்கு இப்ப நீங்க எப்படி சொல்லுறீங்க என்ன சாபம், அதே போல அவங்க அப்பவே கூறியிருக்காங்க, அவர்களில் சிலரை அடித்து மயிரை பெய்து நீங்கள் உங்கள் குமாரத்தைகளை அவர்கள் குமாரத்தை கொடாமலும் அவர்கள் குமாரத்தைகளில் ஒருவரையும் உங்களுக்காகிலும் கொல்லாமலும் இருக்க வேண்டும் என்று. எங்கேயாவது இப்படி யூதர்களுடைய குமாரத்திகளை கிரேக்கர் கொள்ளுங்க, கிரேக்கருடைய குமாரத்திய யூதருக்கு கட்டி கொடுங்கன்னு எழுதியிருக்கா? எழுதல. புறஜாதிகள் கட்டி கொடுங்க எழுதியிருக்கா? இதுல தெளிவா எழுதியிருக்குது, உங்கள் குமாரத்தை அவர்களுக்கு கொடாமலும் அவர்களுக்கு குமாரத்தை உங்களுக்கு கொல்லாமலும். இதுக்கு மேல என்ன வேணும்? இவ்வளவு தூரம் தெளிவா எங்கேயாவது இருக்குதா? எங்கேயாவது ஓட்ட கிடக்காத பாக்கணுங்க. தெளிவா எழுதிருக்கு. இதை பற்றி இது என்னைக்காவது எந்த ஒரு நல்ல கள்ள போதகரா இதை பற்றி பேசுவானா? இந்த பிரசங்கத்தை பண்ணவே மாட்டான். அவன் கள்ள நல்ல போதகரை பண்ணுவாரு. எப்பா இப்படி எழுதி இருக்குது, நீங்க யாரும் கலப்பு துரோகம் பண்ணாதாங்கப்பா, தாய் தப்பு துரோகம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவாரு. இப்ப கலத்திர் 4:22 படிங்க. 4ஆம் அதிகாரம் 22. ஆபிரகாமுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஒருவன் அடிமையான இடத்தில் பிறந்தவன், ஒன்று சுயாதீன இடத்தில் பிறந்தவன். அடிமையான இடத்தில் பிறந்தவன் ஆகார் இடத்தில் பிறந்தான். ஆகார் எகிப்து அடிமையா இருந்தா அவளிடத்தில் பிறந்தவன். சுவாதீன இடத்தில் பிறந்தான்னா வாக்குத்தத்தின்படி பிறந்தா அவரு கோத்திரத்தின் படி பாரம்பரியமாக ஒரு அவருடைய இனத்துல பிறந்தவங்க. இது அடிமை இல்ல, புறஜாதிகளுக்கு பிறந்தவங்க. அதான் அடிமை சுவாதீனம் சொல்லுது. அடுத்தால 29, 30, 31 படிங்க. ஆகிலும் மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனை அப்பொழுது துன்பப்படுத்தின போது இப்பொழுதும் நடந்து வருகிறது. அவங்க ஒத்து போவாது. அதாவது கலப்பு திருமணம் பண்றவங்க அவங்க வேற ஜாதியில அடிமைகளை திருமணம் பண்ணவங்களும் இவங்களுக்கும் அவங்களுக்கு பிறந்த பிள்ளையும் இவங்களுக்கும் ஒத்து போகாது. அது முதல்ல எழுதிருக்கு. அதை குறித்து வேதம் என்ன சொல்கிறது? அடிமையானவனின் மகன் சுயாதீனவனுடைய குமாரனுடைய சுதந்திரவாளியா இருப்பது என்று. அது எப்பவுமே ஒத்து போவாதுங்கிறது போல இந்த ஆகையால அடிமையானவளையும் அவருடைய மகனையும் புறம்பே தள்ளி என்று சொல்லுது. இது யார் சொல்லுதா? இந்த கிறிஸ்துவ மார்க்கத்தை உருவாக்குனவர் சொல்றாரு. அப்போ கிறிஸ்துவ மார்க்கத்தை உருவாக்குனவரு அடிமை இடத்துல பிறந்தவன புறம்பே தள்ளுன்னு தான் சொல்றாரு. இந்த கலப்பு திருமணம் பண்ணவங்களும் உள்ள சேர்க்க முடியாது, புறம்பே தள்ளணும்னு தான் வேதம் சொல்லுதுன்னு தெளிவா சொல்றாரு. அவர் எடுத்து சொல்றாரு, வேதம் இப்படி சொல்லுது அப்படின்னு தெளிவா சொல்றாரு. அதுக்காக மேற்கொண்டு 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை படிங்க. ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைதனத்தின் நுகத்துக்குட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலையிலே நிலை கொண்டிருக்கீங்க. இதுக்கு அர்த்தம் என்ன? திரும்பவும் நீங்க கலப்பு திருமணம் பண்ணாதீங்க.
பண்ணாதீங்க. ஆகாரை மாதிரி எதிர்த்து அடிமைகிட்ட, அதாவது மற்ற புறஜாதிகள் பெண்களை திருமணம் செய்யாதீங்க. எப்படி இருக்கணும், சுவாதீனம் உள்ளவங்களா இருங்க, அப்படிதான் அதுக்கு அர்த்தம். அப்ப கலப்பு பண்ணாதீங்கன்னு யாரு சொல்லுதா? இப்போ உள்ள கிறிஸ்தவ மார்க்கத்தை உருவாக்குனவர் சொல்றாரு. இதுக்கு மேல என்ன ஆதாரம் கொடுக்க முடியும் உங்களுக்கு மோகன் சலாசருக்கு? இப்ப உண்மையில பார்க்க போனா கலப்பு பண்றது தப்பு அப்படின்ட்டு எல்லா தெளிவா உங்களுக்கு எழுதி இருக்குது. இப்போ அது வந்து பழைய ஏற்பாடுல எழுதி இருக்குன்னு அந்த புறம்போக்கு கள்ள புத்தகம் சொல்லுவாங்க. பழைய ஏற்பாடுல புதிய ஏற்பாடுல இது இதை பத்தி ஒரு தெளிவு வேணும். பழைய ஏற்பாடு சரியில்லைங்கிறதுனாலதான் புதிய ஏற்பாடு அது சில முட்டாள் அரசியல்வாதிகள் ஒருத்தன் கூறுனான். அவன் வந்து அடிமுட்டாள். பழைய ஏற்பாடுன்னா கிறிஸ்து பிறப்பிற்கு முன்னால் எழுதப்பட்டது, புதிய ஏற்பாடுனா கிறிஸ்து பிறப்பிற்கு பின்னால் உள்ள சரித்திரத்தை எழுதப்பட்டது. ரெண்டுமே ஒண்ணுதான். அதாவது பழைய ஏற்பாடுல வந்து கர்த்தர் வழி நடத்துறாருன்னு வரும், கர்த்தருக்கு. புதிய ஏற்பாடுல கர்த்தராக இயேசு கிறிஸ்து வழி நடத்துறாருன்னு வரும். அப்ப ரெண்டுமே புதிய ஏற்பாட்டுல உள்ள எல்லாமே பழைய ஏற்பாட்டுல உள்ளதை எடுத்துதான் பேசுவாங்க. இப்போ பாத்துக்கிட்டீங்களா? இப்போ கூட 4:22 அப்போஸ்தலர் என்ன சொல்றாரு? பழைய ஏற்பாடு, அதாவது ஆபிரகாமை பற்றி தான் பேசுறாரு, ஆபிரகாம் வாக்குத்தத்தை பற்றி தான் பேசுறாரு. பழைய ஏற்பாடுல பற்றி எடுத்துதான் புதிய ஏற்பாடுல பேசுறாங்க. அதனால பழைய ஏற்பாடு இல்ல, புதிய ஏற்பாடுதான் பின்பற்றணும் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. புதிய ஏற்பாட்டுல கிறிஸ்தவ மார்க்கத்தை உருவாக்குனவரை தெளிவா சொல்றாரு. நீங்க சுவாதீனம் உள்ளவங்களா இருக்கணும், நீங்க அடிமைத்தனத்துக்கு திரும்ப நீங்க போக கூடாது. ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க அதுக்காக அதே பார்த்து அதுக்குள்ள போகாதீங்க. கர்த்தரா இயேசு கிறிஸ்து கூட ஒரு வாட்டி ஒரு விபச்சாரிக்கு தண்டனை எல்லாரும் கொடுப்பாங்க, கல்லடி நீங்கள் கல்லடி தெரியுவாங்க. அப்ப என்ன சொல்றாரு? உங்களில் பாவம் செய்யாதிருக்கிறவன் கல்லறியப்படணும் எல்லாரும் போயிட்டான். அதுக்காக திரும்பவும் பாவம் செய்யணும் அவர் சொல்லல, இனி பாவம் செய்யாதன்னு சொல்றாரு. அதே போலதான் இங்கேயும் ஏதோ ஒரு நேரம் கலப்புத்துவம் பண்ணிட்டாங்க, இனி நீ பண்ணாதீங்க. அதான் இதுக்காக வேதம் என்ன சொல்லுது? இந்த கலாச்சாரம் ஒதுக்கையும் சொல்லுது, இனி பண்ணாதீங்கன்னு சொல்லு. இப்ப களவு செய்யாத, கொலை செய்யாத அப்படின்னு சொல்லுது. அதே மாதிரிதான் இதையும் சொல்லு. அப்ப இதை நீ பின்பற்றணுமா வேண்டாமா? ஒவ்வொரு சபையிலும் ஒவ்வொரு சர்ச்சிலுமே கலப்பு திருமணம் தப்புன்னு தெரியணுமா வேண்டாமா? இல்ல, இதை தடுக்க இப்படி கலப்பு திருமணம் இப்ப யாருமே இதை பத்தி போதனை பண்ண மாட்டாங்க. அப்போ வயிற்று குழப்ப நாரி போகும், அதனால பண்ண மாட்டேங்கிறான். சோ இதை பத்தி போதனை பண்ண வைக்கிறதுக்கு என்ன வழி? இதை யாருமே பண்ண மாட்டாங்கன்னா இது வந்து அந்தந்த சபையில உள்ள செக்ரட்டரி, அந்த சபையில உள்ள செக்ரட்டரி வந்து இதுக்கு வந்து முக்கியமா இதுக்கு ஒரு வழி செய்யணும். ஐயர்வாள் பேசும்போது பிரசங்கம் பண்ணும்போது மாதத்துல ஒரு நாளாவது இந்த என்னாகும் 36 எஸ்ரா 10ஆம் அதிகாரம், இப்படி நெகமியா, இப்படி இது நம்ம கலாத்தியர் 4:22, கலாத்தியர் 4:29, 30, 31 இதெல்லாம் முக்கியமான வசனம். இதெல்லாம் பற்றி பிரசங்கம் பண்ணும். எந்த கள்ள போதகர் இதை பற்றி பிரசங்கம் பண்ண மாட்டான். நல்ல போதகர் பயந்து போய் கிடக்குறாங்க. இல்ல, இப்போ இந்த என்ன சொல்லுங்கன்னா, இப்போ கலப்பு திருமணம் வந்து நிறைய ஆலயத்துல வந்து இதே மாதிரி போலி பதவிலாம் நடக்குது. சோ இத தட்டி கேட்க யார மாட்டேங்காங்களே, இப்படி தப்பு பைபிளுக்கு விரோதமா இப்படி பண்ணுதாங்களே, இதையா யாரும் கேட்க மாட்டேங்காங்க? இது வந்து கண்டிப்பா கேட்கணும். எல்லா சபையிலுமே கலப்பு திருமணம் அறிக்கை, கலப்பு திருமணம் பண்ணதுக்கு அவங்க வந்து சம்மதிச்சு அவங்க வந்து கோயில்ல வந்து 3 அறிக்கை வாசிப்பாங்க. அறிக்கை வாசிக்கும் போது அதுல நல்ல ஒரு மனுஷன் உருத்துள்ளவன் இருந்தான்னா, ஒரு கிறிஸ்தவனா இருந்தான்னா கண்டிப்பா தட்டி கேட்பான். பைபிளுக்கு விரோதமா நீ கலப்பு திருமணம் சர்ச்சிலே பண்ற, அதனால நீ வந்து இது இந்த கல்யாணத்துக்கு நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு எதிர்ப்பு தெரிவிக்கணும். அந்த திருமணத்துக்கு மறுப்பு தெரிவிக்கணும். அப்ப கண்டிப்பா இந்த திருமணத்தை நிறுத்தலாம். கண்டிப்பா பைபிளுக்கு விரோதமா நீ எப்படியா பண்ணுத? யார்கிட்ட பைசா வாங்கிட்டு பண்ற? எவன் பண்ண யார் லாபத்துக்காக பண்றன்னு கேட்கணும். சர்ச்சில் உள்ள அரசியல் தான் இருக்குது இல்ல, அரசியல் இருக்குல்ல, அரசியல் தானே இது பண்ண. அரசியல் லாபத்துக்காக, அரசியல்வாதி தன்னுடைய அடையாளத்தை மறக்கிறதுக்காக ஜாதி இல்லைங்கிறான். இவர் வந்து தன்னுடைய பணத்தை பெருக்கிறதுக்காக ஜாதி இல்லைங்கிறார், பணம் சம்பாதிக்கிறதுக்காக ஜாதி இல்லைங்கிறாரு. கலப்புத்திரம் பண்ணி இன்னும் 4 பேர் வேற ஜாதி பாவம் அப்பாவிகள் எல்லாம் கூப்பிட்டு வந்து காணிக்க வசூல் பண்ணி நம்ம வயிற்று பிழப்பை நடக்கலாம், வயிற்று பிழப்பை நடத்தலாம் அப்படின்னு ஜாதி இல்லைங்கிறாரு. தீண்டாமை வந்து கிறிஸ்துவத்துல கிடையாது. அதுக்காக தான் இவங்க வந்து இப்ப எத்தனையோ யூதர்களும் இல்லை, கிரேக்கரும் அடிமை என்றும் தீண்டாமை இல்ல. கிறிஸ்தவத்துல தீண்டாமை இல்ல, எல்லாரும் வரலாம். என்னுடைய ஆசீர்வாதம் அதுதான் எல்லாம் தெளிவா எழுதிருக்கு. யூதரும் இல்லை, கிரேக்கரும் இல்லை, அடிமை இல்லை, சுவாதீனம் இல்லை, தீண்டாமை இல்லை. அதுதான் எல்லாத்துக்கும் தெரியுது. இது கூட தெரியாதா? ஆனா இது தீண்டாமை இல்லைன்னு சொல்றத விட்டுட்டு இவங்க ஜாதி இல்லைன்னு சொல்லி, நான் என்னோட கருத்து என்னன்னா, ஜாதியில எங்க இருந்து தீண்டாமை வந்துச்சு? இன்னைக்கு தீண்டாமை எல்லாத்திலுமே இருக்கு. ஏழை இருக்கு, ஏழை பணக்காரன் தான் தீண்டாமை இருக்கு. பணக்காரன் ஒரு கப்பல குடிச்சானா அது ஏழை குடிக்க முடியாது.
பணத்துலதான் இருக்கே தீண்டாம தவிர ஜாதியில எங்க ஜாதியில எங்க இருக்கு? தீண்டாம இருக்கு? ஆனா இது ஜாதியை ஒரு காரணம் காட்டி அது காட்டி முட்டா பசங்க மக்களை ஏமாத்தி வயிற்று நிறைச்சிட்டு இருக்கானுங்க. தீண்டாமை இல்லைன்னு சொல்லுங்க, தீண்டாமைக்காக ஒழிக்கிறதுக்கு பாடுபடுங்க, ரொம்ப நல்லது. பைபிள்ல தீண்டாமை இல்லைன்னு தெல்ல தெளிவா எழுதி இருக்குது. எந்த மனுஷனா தீண்டாமையை பற்றி பேச மாட்டான், ஜாதியில பற்றி பேசுவோம். ஏன்னா மக்கள் அப்படிதான் ஏமாத்த முடியும். சரிதான், அது மக்கள் அப்படி தப்பு தப்பான விஷயம் கொண்டு எல்லாரும் பிரிச்சுட்டு இருக்காங்க. அரசியல்வாதி, மத போதர்கள் எல்லாம் மாறும், நீங்க மாத்துவோம். வேற எதுவும் எல்லாம் கேட்டதுக்கு இவ்வளவு நேரம் எங்களுக்காண்டி நேரம் ஒதுக்கி கேட்டதுக்கு ரொம்ப நன்றி.